இருங்க, பர்சனலா பேசிட்டு இருக்காதீங்க. அவன் என்ன சொன்னான்? பர்சனல் யாரு கூட லைஃப்ல என்ன போக கூடாது. கம்பேர் அப்புறம் பண்றான்? இல்ல ஒரு நிமிஷம் இரு. பர்சனல் லைஃப்குள்ள போனா இல்ல, அப்ப பர்சனல் லைஃப் போனா அப்ப அவன் அவரு யாரு கூட பர்சனல் லைஃப் இங்க போவாரு. ஒரு ஓகேவா? டிஸ்கஷன் பண்றோம், அவன் யாரு கூட கம்பேர் பண்றான்னு கைஸ். அவன் கம்பேர் பண்ணது தப்பு, அதுக்குதான் நான் ரிட்டாலியேட் பண்றேன். நான் பொய் சொல்லல. இப்ப கூட நான் சொல்றேன், அவன் மாமனார் அடிச்சு மண்டையை வச்சவன், பொண்டாட்டி மேல சந்தேகப்பட்டவன், டொமஸ்டிக் வயலன்ஸ் பண்ணவன். ஒன்னும் பிரச்சனை இல்ல ஜூலி. இங்க இல்லன்னு சொல்லு, மறுத்து பேச. நான் ஏன்டா உன் பொண்டாட்டி அடிச்சதுக்கு மறுத்து பேசணும்? உன் பொண்டாட்டி அடி வாங்குறதுக்கு நீ தான் பொண்டாட்டியா? மேரி ஜூலி, நான் எங்கடா கல்யாணம் பண்றேன்? பொண்டாட்டிக்கு அதுக்குள்ள போற நீங்க ஒரு பெண்ணுக்கு பொண்டாட்டி மேல சந்தேகப்படுறிய, பொண்டாட்டி மேல சந்தேகப்படுறீங்க, இவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம். பெண்ணியெல்லாம் பேசுற தீபக், பொண்டாட்டி மேல சந்தேகப்படுறேன். அவள்தான் மாட்டிக்கிட்டான், இப்ப ஓட பாக்குறான் ட்ரிகர் பண்ணிட்டு. ஜூலி நல்லா யோசிச்சு பாருங்க, ஒரு பெண் பாலியல் வன்கொடுமையினால பாதிக்கப்பட்டிருக்காங்க. அந்த பெண்ணோட போட்டோஸோ எதுவுமே வெளியே வராம அந்த அரசு கவனமா பாத்துக்கிச்சு, அந்த பெண்ணுக்கு மன உளைச்சல் ஆகக்கூடாதுன்னு. ஆனா ஒரு பொய்யான விஷயத்த அந்த பொண்ணுக்கு லீக் ஆயிடுச்சு, நம்ம அந்த பொண்ணோட டீட்டெயில்ஸ் எல்லாம் தெரிஞ்சிருச்சேன்னு சொல்றது, அந்த பொண்ணு திரும்ப பேனிக் பண்றது இல்லையா? அந்த பொண்ணு சமுதாயத்துல வாழ்றது இல்லையா? அப்ப அந்த பாலியல் வன்கொடுமை செஞ்சு மிரட்டினவனுக்கும், போன்ல எடுத்து போட்டோ வச்சு மிரட்டினவனுக்கும், இந்த மாதிரி லீக் ஆயிடுச்சுன்னு பொய்யா சொல்லி மிரட்டுறவனுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு ஜூலி? ஒரு வித்தியாசமும் இல்ல. நீங்க பண்ணீங்கன்னு சொன்னா இப்ப விஜிலாந்தி என்ன சொன்னுச்சு? இது வரைக்கும் வெறும் திமுக வெறுப்புக்கு ஒரு பெண்ணோட வாழ்க்கையை யூஸ் பண்றானுங்களே, இவனுங்களை என்ன சொல்லலாம்? இல்ல, அவர் என்ன சொன்னார்னா, இது வரைக்கும் எனக்கு கமெண்ட் போட்டது இல்ல, அதனால நான் என்னைய டேக் பண்ணி அந்த எஃப்ஐஆர் காப்பியை நான் போடுறேன்னு சொல்லிட்டேன். ஆக்சுவலா நான் போடுறேன்னு சொல்லிட்டேன். ஆனா நீங்க பேசுறீங்கல்ல, இது ரொம்ப கேவலமான டீக்ரேட் பண்ற விஷயம். ஜூலி இருங்க, யூ லாஸ்ட் மை ரெஸ்பெக்ட் ஃபர்ஸ்ட். நீங்க அதை முடிச்சுக்கோங்க. நீங்க அவன் சொல்றான், அவன் ஒரு ஈத்தரை டொமஸ்டிக் வயலன்ஸ் பண்ண, அவன் பேச்ச கேக்குறீங்க ஜூலி நீங்க. அண்ணா இங்க பாருங்க, எனக்கு அவரோட பர்சனல் பத்தி எனக்கு எதுவும் நான் ஒரு ஆடியோ சொல்ல வந்தாலே பாருங்க, இதெல்லாம் வருமா விஜயில? எனக்கு பக்கத்துல வந்து உட்காந்துருக்கியா? ஏய், சரியான மேட்டர் பேசுறான். என்னது சரியான மேட்டர் வரான்? ரெக்கார்டு என்ன பேச ஃபுல்லா ப்ளே பண்ணுங்க. ஏய் லூசே, உன்கிட்ட பேசுறேன் நானு, என்கிட்ட எதுக்கு வரீங்க? போட இறங்கி போடா. தயவு செஞ்சு தனிநபர் தாக்குதல் பண்ணிக்கிட்டு இருக்காத விஜிலாண்டி. அவங்களுக்கும் சொல்றேன், உனக்கும் சொல்றேன், என்ன இது எனக்கு புரியல. இப்ப இத தனிநபர் தாக்குதல்லாம் தனியா வச்சுக்கணும். தனிநபர் தாக்குதல் அவங்க சொல்றாங்க, அவங்கள நீ பேசுற, அவங்க ஒன்னே பேசுறாங்க. தயவு செஞ்சு தனிநபர் தாக்குதல் வேணாம். நீங்க என்ன பண்ணீங்க, அதை ஒட்டி பிட்டிங் போட்டு விட்டுருவீங்க. சரியா? அந்த வேலையை பார்க்காதீங்க, தயவு செஞ்சு அந்த வேலையை பார்க்காதீங்க. பர்சனலா போய் தனியா பண்ணிக்கிங்க, அவ்வளவுதான். இங்க பாரு, அந்த கத்திஜா ஒரு ஆடியோ பிளே பண்ணுச்சு, அவ்வளவுதான். இவன் தான் ஏச்சி ஓத்துனா அப்படிலாம் சொல்றான். இப்ப அவன் அபியூசரா, ரெண்டு பேரும் கத்திஜா ஏதாவது பண்ணிச்சா, ஏதாவது பேசுச்சா? நீயே இப்படி பேசினா அப்படி என்ன ஆடியோ இது தப்புன்னு கேட்டது? என்ன ஆடியோ இது? ஃபுல்லா பிளே பண்ணுங்கன்னு தான் சொன்னேன். எச்ச வேலை பாக்குறா பேந்தரு, எவ்வளவு எச்ச வேலை பாக்குற பாரு. நான் ஆரம்பமே என்ன சொன்னேன், எந்த ஒரு தனிநபர் தாக்குதலும் இருக்கக்கூடாது. அவங்க ஒரு ஆடியோ பிளே பண்ணாங்களா, முழுசா போடுங்க, ப்ரூஃப கொடுங்க, கேளு, அவங்க டிஎல்ல போட்டுருவாங்க, இல்லைன்னா உனக்கு போட்டு காட்டிடுவாங்க. அதை விட்டுட்டு நான் ஆரம்பமே சொன்னேன், யாருமே சரிதா, எங்க சைடுக்கு நான் சொன்னேன் தனிநபர் தாக்குதல் இருக்கக்கூடாது, நீயும் பண்ணக்கூடாது, அவங்களும் பண்ண மாட்டாங்க. அப்படி உனக்கு தனிநபர் தாக்குதல் நீ பண்ணணுங்கிற அந்த மெயின் செட்ல இருந்தா நீ இறங்கிரு, நான் உன்ட்ட ஓப்பனா சொன்னேன். சரியா? எல்லாருக்கும் தான் சொல்றேன், எனக்கும் சொல்றேன். நானும் தனிநபர் தாக்குதல் பண்றாங்க, நானும் என்னையும் இறக்கி விட்டுறணும். சரியா? சொல்லிட்டேன், தனிநபர் தாக்குதல் இருக்கக்கூடாது. அவங்க வேணா பிளே பண்ணுவாங்க, நீ கேட்டுக்கிட்டு அதுக்கு அவங்க கேட்கறதுக்கு பை சொல்லு. அதாவது தனிநபர் தகவலுக்கு ஆபாசம் இருக்கக்கூடாது. நான் இறக்கி விட்டுருவேன், வருத்தப்படக்கூடாது. இல்ல நான் ஒன்னே ஒன்னு சொல்லிட்டு நானே இறங்கிடுறேன். ஒன்னே ஒன்னு சொல்லிடுறேன், ஒரு செகண்ட் டைம். பிளாக் பேந்தர் இருங்க, ஜூலி கேட்டாங்க, ஜூலிக்கு பதில் சொல்லிடுறேன்.
நான் தான் பண்ணேன், எல்லாரும் கத்துனீங்க அப்படின்னா யாருக்கும் எதுவும் கேட்காது, நீங்க உங்களோட பர்சனல் சண்டையா இருந்துச்சு அப்படின்னா அதை வெளியே போய் பேசிக்கங்க, ஓகேங்களா? இப்போ ஒரு விஷயம் நடக்குது அப்படின்ற பட்சத்துல அது ஹெல்த்தியா இருந்துச்சுன்னா அது எங்களுக்கு யாருக்குமே பிரச்சனை இல்லை. அது நல்ல விஷயமா நீங்க கன்வே பண்றீங்க அப்படின்னா, அது புரியுது அப்படின்னா நாங்க ஓகே தான் அது எங்களுக்கு. யோ அந்த ஹல்க் மேனு ரெக்வெஸ்ட் அக்செப்ட் பண்ணியா? ஏயா நீ நான் ஒன்னே ஒண்ணு சொல்லிட்டு கீழே எல்லாரும் கத்தாதீங்க, தயவு செஞ்சு எல்லாரும் கத்துறீங்கன்னா யார் பேசும் யாருக்குமே கேட்காது, ஒவ்வொருத்தவங்களா பேசுங்க. நான் ஒன்னே ஒண்ணு சொல்லிட்டு நான் கீழே இறங்கிட்டேன். இங்க பாருங்க, லிசன் உங்க ஸ்பேஸ் இது இதுதான். அதுனே ஒரே நிமிஷம்டா, ஒரே நிமிஷம் முடிச்சிடறேன் நானு. ஒரு நிமிஷம். அவர் வந்து அண்ணா பத்தி பேசினாரு. இல்ல நான் பேந்தர் கேட்டதுக்கு நான் கண்டிப்பா பதில குடுக்குறேன். நான் அந்த டேட்டா ஃபுல்லாவே குடுக்குறேன். நான் ஒண்ணே ஒண்ணு சொல்லிட்டு நான் இறங்கிட்டேன். கத்திஜாவுக்கும் எனக்கும் நடந்த கான்வர்சேஷனை கண்டிப்பா எங்க பசங்க ரெக்கார்ட் பண்ணிருப்பானுங்க, போடுவானுங்க. யாரு ஃபர்ஸ்ட் என்ன திட்டினதுன்றத அந்த பொண்ணை தனியா திட்டுற நீ? அதுக்கு நான் திட்டலடா. யாரா நான் பொம்பளை பொறிக்க திட்டினது? அந்த பொண்ணை எந்த பொண்ணடா நான் ஸ்டார்ட் பண்ணேன்? உங்க டிஎம்கேல ஒரு பொண்ணு கிட்ட நான் தப்பா இல்லடா ஸ்டார்ட் பண்ணிருப்பேன்னு சொல்லு. இப்ப கத்திஜா வந்து பேசன உடனே லூசே வாண்ட நான் பேசணும் அப்படியா? என்ன ரெக்கார்டு இது? அப்படி இப்படி நீ பேசுற, எதுக்கு பேசுற நீ? அதுதான் சொல்றேன், ரெக்கார்டு பண்ணிருப்பீங்க கண்டிப்பா. நீங்க போடுங்க, யாரு ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சான்னு தெரியும். ரெக்கார்டு பண்ணுவோம். இல்ல நான் லூசுங்கிற வார்த்தையும் இந்த மாதிரி மியூட் போட்டுனே இருக்கீங்க. அடிக்கி அவர் ஃபர்ஸ்ட் பேசட்டும், பேசினதுக்கு அப்புறம் பேசு விஜிலான்டி. நீ வேற நொட்டு மியூட்ட போட்டு எண்ணெய் போட்டு தூக்கி போட்டு மிதிக்கிறதுக்கா? எண்ணெய் தூக்கி போட்டு மிதிக்கிறதுக்கா? நீ தான் மியூட் போட்டுட்டு அதான்டா அருணே. நான் உடனே சொல்றேன் பாரு, அவங்க ரெக்கார்டு போட்ட உடனே நான் சொன்னேன், இது என்ன இது ஃபுல் ரெக்கார்ட போடுங்க, என்ன கான்வர்சேஷன் இது அப்படின்ட்டு நான் சொன்னேன். அதுக்கு மிஸ் கத்தீஜாவோட ரிப்ளை என்னன்றத இங்க ரெக்கார்ட் பண்ணிருக்கோம், கண்டிப்பா பாருங்க. நான் வந்து எதுவுமே சொல்ல. அப்போ கூட அவங்கள சொன்னது, அவங்க என்ன அவ்வளவு சொன்னதுக்கு அப்புறமும் ஏச்சி போன்னு தான் சொன்னேனே தவிர வேற எதுவுமே நான் தப்பா பேசல. சரி விஜிலாண்டி, நான் என்ன சொல்றேன், தப்பு கிடையாது. நான் சொல்றேன் பொம்பளை பொறுக்கின்னு என்ன சொல்லும் போது ஏச்சி போன்னு சொல்லலாம், தப்பு கிடையாது. கத்திஜாவை நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன், நான் பொம்பளை பொறுக்க என்ன நான் அதிகம் ஸ்டார்ட் பண்ணேன் இல்ல எந்த பொண்ணு இந்த எக்ஸ்ல எந்த பொண்ணையாவது நான் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன் அப்படின்னு யாராவது இங்க பாருங்க. விஜிலாண்டி உன்னை அக்யூஸ் பண்றதுக்கு இல்ல, நீ சொல்ற என்ன தெரியுமா, உன்கிட்ட வந்து ஒருத்தர் நீ பொய் சொல்ற அப்படிங்கிறாரு, நீ என்ன பண்ற, உடனே அவர் அட்டாக் பண்ற. நீ தாண்டா அதுன்னு ஆரம்பிச்சது நீதான், சரியா? ஆரம்பிச்சது நீதான். நீ என்னன்னா பதில நான் தரேன், நான் பொய் சொல்றதா தான் நான் பதில் எடுத்து நான் போடுறேன், நீ தெரிஞ்சிக்க, நான் பொய் சொல்லியிருந்தேன்னு சொன்னா நான் நிரூபிக்கிறேன் அப்படின்னு சொல்லிருக்கணும். நீ ஆரம்பிச்சது நீனு. ஆரம்பிக்கும் போது திருப்பி அவங்க கேட்கறாங்க உன்னைய, சரியா? அது புரியுதா? ஆரம்பிச்சது நீதான். தயவு செஞ்சு அந்த மாதிரி பண்ணாதான். நான் ஆரம்பத்தையே சொல்லிட்டேன், நான் பதில் தரேன், முடிஞ்சு போச்சு. நான் எந்த கேட்டிருக்கீங்க தரேன், தரலன்னா நீங்க திரும்ப நான் கூப்பிட்டு கேளுங்க சொல்லிட்டு முடிஞ்சு போச்சு, சரியா? அதுதான் ரெமோ நான் சொல்லிட்டேனே, அவங்களுக்கு பதில் தரேன்னு சொல்லிட்டேன். நான் ஜூலியவே டேக் பண்ணி பதில போடுறேன்ட்டு நானு. அவங்க அக்செப்ட் பண்ணிட்டாங்க. திரும்ப அது உள்ளே சுத்தினாங்க. இப்ப அண்ணோன்னு ஒருத்தவங்க வந்தாங்க, அவங்க கிட்ட நான் இது வரைக்கும் பேசுனதே கிடையாது. அவங்கதான் 2-3 வாட்டி மைக்ல இருக்கும் போதும் பேசிருக்காங்க அபியூசர் அக்கா. அவங்கள நான் எதுவுமே பேசுனது கிடையாது. என்ன அபியூஸ் பண்ணாங்களே இப்போ? ஒரு செகண்ட் வெயிட் பண்ணுங்க, நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்றேன். அவங்க வெறும் உமன்ங்கிறதுனால என்ன வேணா வந்து பேசிட்டு போயிடலாமா? பொம்பளை பொறுக்கின்னு எப்படி சொல்லுவாங்க? என்ன நான் பொம்பளை பொறுக்கி தானே பண்ணீங்க? இத்தனை பேர் என்ன பண்ண? பொம்பளை பொறுக்கித்தனம் பண்ணேன், அரப்பன் மாதிரி பொம்பளை பொறுக்கித்தனம் பண்ணனா, இல்ல பேந்தர் மாதிரி பொறுக்கித்தனம் பண்ணனா, யார மாதிரி பொம்பளை பொறுக்கித்தனம் பண்ணேன்? எனக்கு ப்ரூஃப் கொடுங்க. நீ திரும்ப நான் கேக்குறேன்னா நீ ஏன் பேந்தரை இழுக்கிற? உனக்கும் அவருக்கும் தனிப்பட்ட விஷயம்னா அதை நீங்க தான் தீர்த்துக்கணும். பேந்தரை வந்து ஏன் ஸ்பேஸ்ல வந்துட்டு பேந்தரு நீ சொல்லிட்டு கூட இருக்க கூடாது, அது சொல்லக்கூடாது. இப்ப கத்திஜா உன்னை கேட்டாங்க, நீ சொல்றீல்ல
நீ ரெக்கார்டு போட்டிருப்பில்ல, உன்னை சார்ந்த ரெக்கார்டு போட்டிருப்பாங்களா, ரெக்கார்டு எடுத்து போட்டுரு. அதை விட்டுட்டு பேந்தர் மாதிரியா, அப்ப நீ தான் இங்க அபியூஸ் பண்ற. இப்ப பேந்தர் மாதிரி நான் அப்படியா, இவரு மாதிரி நான் அப்படியா, இல்லாத ஐடியா நீங்க மென்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்க நீங்க. இது தவறு, இது தவறு, இது உண்மையே தவறான விஷயம், இது சரியில்லை. அடுத்த நான் மீட் போட மாட்டேன், இறக்கிடுவேன் அப்படின்னு கோச்சிக்காத என்கிட்ட. அவ்வளவுதான். நான் பேசிக்கிறேன். நான் ஒன்னே ஒன்னு சொல்லிட்டு நானே கீழே இறங்கிடுறேன். நான் இறங்குனதுக்கு அப்புறம் யார் வேணா பேசிக்கிறேன். ஜூலி உங்களுக்கான இதுவும் நான் கொடுத்துடுறேன். நான் உங்களுக்கான இதுவும் கொடுத்துடுறேன். வேற ஏதோ ரேண்டம் நாஸ்டி வாய்ஸஸ் எல்லாம் கேக்குது. நம்ம பேசணும்னா விக்டிம் கார்டு தூக்கிடுவாங்க. சோ அதனால ஓகே 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 அறிவாளி, நீங்க உங்க வேலையை பாருங்க. கேட்டதுக்கு நீங்க வந்து விஜிலாண்டி நீங்க வந்து தற்கூரின்னு சொல்லும் போது ஜூலி நான் அறிவாளின்னு தானே சொன்னேன்னா, நான் தற்கூரின்னு தான் சொன்னாங்க. நான் அறிவாளின்னு தான் சொன்னேன். பிரைஸ் தான் பண்ண நானு. ரொம்ப நேரமா அறுத்துக்கிட்டு இருக்காரு. இருங்க நான் முடிச்சுட்டு 2 செகண்ட் டைம் கொடுக்க மாட்டீங்க. எனக்கு ஒரு கேள்வி இருக்கு, உங்களுக்கும் சேர்த்து. அதாவது இங்க இல்ல 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 இதெல்லாம் பேச முடியாது. நான் அதை முடிச்சுட்டு போயிடுறேன். நான் இல்ல இல்ல நான் இவங்க இல்ல இங்க பாருங்க, நான் அனாவசியமா இந்த மாரி பேசவே விரும்பல. பேசவே விரும்பல. திரும்ப திரும்ப என்கிட்ட கான்வர்சேஷன் வைக்கிறாங்க. நான் உங்ககிட்ட கான்வர்சேஷன் வைக்கிறேன். நான் முடிச்சுட்டு போயிடுறேன். நான் இறங்கிட்டேன். விஜிலாண்டி அவங்க என்கிட்ட சொல்றாங்க. விஜிலாண்டி அவங்க என்கிட்ட சொல்றாங்க, உன்கிட்ட சொல்லல, என்கிட்ட சொல்றாங்க. எனக்கு அது என்கிட்ட தான் வரும். அப்புறம் என்ன பண்ணுவாங்க, ஐயோ விஜிலாண்டி இது பண்ணிட்டான் இல்லாத பொண்ணுங்களை பத்தி பேசிக்கிட்டு இந்த நாடகம் ஆடிட்டு இருக்காது. கிளம்பு. நாடகம் ஆடுனா வாங்க, ஷோ புக் பண்ணிட்டு வந்து பாருங்க கண்டிப்பா. சாரி விஜிலாண்டி, இது வேற மாதிரி போயிட்டு இருக்கு. கோச்சிக்காத, நான் இறக்கி விட்டுறேன். ஆமா, நான் வந்து ரிக்வெஸ்டா சொல்லி தான் இறக்கி விடுறேன். ஆமா, இது வேற மாதிரி போகுது. வேற அண்ணன் நான் ஒண்ணு இன்ஃபர்மேஷன் மட்டும் சொல்லிக்கிறேன். அன்பின் அண்ணனுக்கு பேல் அண்ணா ஒரு செகண்ட் முக்கியமான விஷயம் முக்கியமான விஷயம். இந்த ஸ்பேஸ் இந்த இது ஒரே ஒரு கான்வர்சேஷன் கோச்சிக்காத அண்ணா அது இப்ப சொல்லிட்டா அன்பின் அண்ணனுக்கு வந்து பேல் கிடைச்சிருச்சு. ஸோ அந்த ரிமாண்ட் வந்து இது பண்ணியாச்சு. இது எல்லாருக்கும் இங்க நிறைய பேர் இருக்கீங்க, கேட்கணுன்றதுக்காக சொன்னேன். ஏன்னா நிறைய பேர் அவருக்காக நம்ம குரல் கொடுத்துருக்கோம். அவர் வந்து அதை சொல்லணும், அவ்வளவுதான். ஓகே சூப்பர். இப்ப கத்திஜா பேசணும். ப்ளே பண்ணல, அதை நான் மேல போட்டிருக்கேன். தமிழ்வேந்தர் போட்டிருந்தாரு. நான் எதுக்கு இதை புக் மார்க் பண்ணேன்னு ஞாபகம் இல்லை. நான் சும்மா கேஷுவலா தான் புக் மார்க் பண்ணி வச்சிருந்தேன். இப்போ வந்து நான் இதை ப்ளே பண்ணதுக்கு சத்தியமா எனக்கு அந்த ஆளை வந்து ஹர்ட் பண்ண அந்த நோக்கம்லாம் இல்லை. இவர் வந்து இந்த தளத்துல இல்லாத ஒரு பெண் பேசுறதோட கட்டிஜா மறுபடியும் அந்த ஆடியோ ப்ளே பண்ணிட்டு விளக்கம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் நீ அந்த தளத்துல இல்லாத ஒரு பெண், இவருடைய மனைவி, அவர் இங்க இல்ல, அவங்க இல்லவே இல்ல. இவங்களோட பர்சனல் எடுத்துட்டு வந்து ஒருத்தன் ஸ்பேஸ்ல பேசும்போது அதை வந்து என்னால டாலரேட் பண்ண முடியல. இல்ல கத்திஜா நீங்க ஃபர்ஸ்ட் அவரோட விளக்கம் கொடுங்க. நீங்க போடுங்க, யாரும் பேசாதீங்க. பேந்தர் இங்க தான் இருக்காப்ல, நாங்க நிறுத்திட்டோம். ஃபர்ஸ்ட் போகும்போதே நாங்க நிறுத்திட்டோம். நான் ப்ளே பண்ணது கேட்டுச்சா? ஆக்சுவலா என்னன்னா, அவங்க ஏதோ ஒரு டிஸ்கஷன்ல இருக்காங்க. ஒரு பொண்ணை பார்த்தோம், அதனால இவன் வந்து விஜிலாண்டி வந்து என்ன சொல்றாருன்னா செம மேட்டர் அப்படின்னு சொல்றாரு. நான் எதுக்கு இதை ப்ளே பண்ணேன் அப்படின்னா, நீ இன்னொருத்தவங்க பர்சனலை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி என்ன சொன்ன அப்படின்னா, பெண்களை வந்து இப்படி சொல்லக்கூடாது, பெண்களை கவர்ச்சி பொருளா பார்க்கக்கூடாது, தனிமொழி ஒழுக்கம் அப்படி இப்படின்னு ரொம்ப நேரம் கதையாத்தினார்ல, அதுக்காக தான் அதை நான் சத்தியமா அதுவுமே அவர் வந்து அசிங்கப்படுத்தணும் அந்த இன்டென்ஷன் எனக்கு கிடையாது. ஒன்ஸ் வந்து நீ பேந்திரனோட ஒய்ஃப் இந்த இடத்துல இல்ல, அதுவும் ஒரு பொண்ணு தான், அந்த பொண்ணுடைய பர்சனலை பத்தி நீ ஒரு பப்ளிக் ஃபோரம்ல வந்து பேசுறதுக்கு உனக்கு யார் ரைட்ஸ் கொடுத்தா? அந்த அந்த ஒரே ஒரு இன்டென்ஷனுக்காக தான் நான் ப்ளே பண்ணேன் இதை. மற்றபடி வேற எந்த இன்டென்ஷனும் எனக்கு கிடையாது. ஓகேங்களா? அது கூட நான் போய் பேசிக்கிறாங்க. ஒரு விஷயம் பேச விடுங்கயா, இதுதான் உங்கள்கிட்ட இருக்க பிரச்சனை. விஜிலாண்டியோட நீங்க தான் பேச விட மாட்டீங்க. ஒண்ணும் இல்ல, இப்ப இந்த ஸ்பேஸுக்கு மேல வந்தேன். மேல வந்து நான் என்ன கேட்டேன், அவன் எதை பத்தி சொன்னான், அண்ணா யூனிவர்சிட்டியில அந்த எஃப்ஐஆர் லீக் பண்ணது திமுக லீக் பண்ணுச்சுன்னு நம்ம கட்சி மேல ஒரு அவதூறு சொல்றோம். நம்ம கட்சி மேல அவதூறு சொன்னதும் நான் வந்து என்ன கேட்டேன், என் கட்சி மேல இப்படி சொல்றியே, அப்படி ஒண்ணு நடக்கவே இல்லை, அப்படி நடக்காம நீங்க ஒரு பொய்ய திரும்ப திரும்ப சொல்றீங்க
அது அண்ணாமலை சொன்ன பொய். அப்படி ஒண்ணு நடக்கலன்னு நிறைய பேர் விளக்கம் கொடுத்தாச்சு. அப்புறம் இதுவும் விளக்கம் கொடுத்தாச்சு. நான் அதனால நம்ம கட்சியை சொல்றாங்களேன்னு நான் வந்து மேல கேட்டேன். அவன் மேல வந்து அதுக்கப்புறம் அதுக்கு பதில் சொல்ல முடியாம அவன் என்ன திருப்பி என்ன பண்ணான், என் குடும்பத்தை பேசினான், என் மனைவியை பேசினான், என்னென்னமையோ பேசினான். நான் அமைதியா தான் இருந்தேன். சரியா? இங்க இருக்கிறவங்களும் டக்குன்னு என்ன பண்ணிட்டீங்கன்னா 2 பேர் பர்சனல் சண்டை போட்டுக்கலான்னு சொல்லிட்டீங்க. நான் என் பர்சனல் சண்டை போடுவாங்கனால வந்தேன். நான் நம்ம கட்சியை பேசுறாங்கன்னு தானே வந்தேன். கட்சி மேல ஒரு பொய் அவதூறு சொல்றாங்க தானே வந்தேன். நீங்களும் வந்து பட்டுன்னு வந்து என்ன சொல்றீங்கன்னா உங்க 2 பேருக்கு தனிப்பட்ட சண்டைன்னா அவன் தனிப்பட்ட சண்டை அவன் கூட நியாயப்படுது. நீங்களே அதை புரிஞ்சிக்கவே இல்லை. அதுதான் நம்ம ஆளுகிட்ட இருக்கிற பிரச்சனை. இதை புரிஞ்சுக்கிட்டேன்னா இப்ப வந்து அவன் ஒரு பொய் சொல்றான். நம்ம இப்படி ஒண்ணு நடக்கவே இல்லை, நடக்காம அவன் ஒரு பொய் சொல்றான். அந்த பொய் சொல்றது தப்பு. அப்படி சொன்னானா அது வந்து அது கட்சி மேல மட்டும் இல்ல, அந்த பொண்ணோட மாண்புக்கே வந்து கெடுதல். ஏன்னா இப்ப நம்ம எம்எல்ஏ சரவணன் மேட்டர் பேசுறோம். அந்த பொண்ணு பொதுவெளியில சொன்ன ஆடியோ இருக்கு, வீடியோ இருக்கு. நாம அதை பிரஸ் மீட்ல கொடுத்த பிரஸ் மீட் இருக்கு, அதை வச்சு நம்ம சொல்றோம். இல்லாத இட்டுக்கட்டல. சரியா? ஆனா இப்ப இவன் வந்து எஃப்ஐஆர் வந்துருச்சு, அந்த பொண்ணோட டீட்டெயில்ஸ் எல்லாம் வெளியே தெரிஞ்சிருச்சுன்னு சொல்றானே, அந்த பொண்ணோட குடும்பம் எல்லாம் வந்து என்ன பாதிப்படையும்? இப்ப இவங்க அக்கா தங்கச்சி நடந்திருந்தா, இவங்க அக்கா தங்கச்சி இவங்க அம்மாவுக்கு நடந்திருந்தா இந்த மாதிரி அந்த விஷயத்த பயன்படுத்துவானா அரசியலுக்கு? எங்க அக்கா பேரெல்லாம் வெளியே சொல்லிட்டீங்க, எங்க அக்கா யாரு தெரியுமான்னு சொல்லுவானா? ஏன்னா அது அந்த பொண்ணு யாரை விட்டு பொண்ணு தானே. அதனாலதானே இஷ்டத்துக்கு போய் சொல்றாங்க அந்த பொண்ணு மேல, அண்ணா யூனிவர்சிட்டி பொண்ணு மேல. ஒரு பொண்ணு வெளியே வந்து குற்றத்தை சொல்றத தைரியமா கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னு திமுக வந்து இப்ப வரைக்கும் லீக் ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க. ஆனா இன்ன வரைக்கும் அந்த எஃப்ஐஆர் காப்பி யாரு கண்ணுக்கும் படாது, யாரு கண்ணுக்கும் லீக் ஆகல. அது லீக் ஆயிடும் அப்படின்னு சொல்லி அண்ணாமலை தான் அந்த ஃப்ராடு வேலையை பார்த்தான். அண்ணாமலை அந்த ஃப்ராடு வேலையை பார்த்தத இங்க திமுக விளக்கம் எல்லாம் தெளிவா கொடுத்துட்டாங்க. ஒரு டவுன்லோட் கூட நடக்கல, அதுல எந்த இதுவும் இல்லை. அந்த லீக்கேஜ்ன்னு சொல்றதே போய் போலீஸே வந்து விளக்கம் கொடுத்துச்சு. அதுக்கப்புறம் இது மத்திய அரசு ஒன்றிய அரசு வந்து இருக்கிற பக்கு, அந்த பக்கு வந்து இவர் லீக்குன்னு சொல்றாரு, அது தப்பு. அப்புறம் ஒன்றிய அரசோட எம்ஜிஆர்லையும் அதுக்கு விளக்கம் கொடுத்துச்சு. எங்க சைட்ல இருந்த அது கிச்சு தான், எந்த ஒரு எஃப்ஐஆரும் லீக் ஆகலன்னு. ஆனா ஒரு பொண்ணோட மாண்பை சிதைக்கிற மாதிரி ஒருத்தன் பேசுறான். ஏன்டா இப்படி பொய் பேசுறான்னு கேட்டா அவன் என் வீட்டு பெண்களோட மாண்பையும் சிதைக்கிறான். இத்தனை பேரும் பார்த்துட்டு சும்மாதான் இருந்தீங்க. நன்றி. இல்ல பிளாக் சும்மா இருந்தாங்க சொல்லாதீங்க நீங்க. சரியா? உங்களை நாங்க ஒண்ணும் சொல்லவே இல்லை. இல்ல ஒரு நிமிஷம் ஜூலி இருங்க. நாங்க வந்து அவனை பேசுறதுக்கு நான் அவனை தான் கண்டிச்சேன். நீ தான் அவர் இப்படி வந்து நீ பொய் சொல்றன்னு சொல்ற, அத வந்து நீ தாண்டா போய் பேசுற அப்படின்னு நீ தான் ஆரம்பிச்ச, நீ தான் அபியூஸ் பண்ணன்னு நாங்க அவனுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கோம். சரியா? முதல்ல சரியான ஒரு விஷயத்த நீங்க வண்டியில போறீங்களா இல்ல வேற எங்கேயாவது வேற வேலையில இருக்கலாம் எங்களுக்கு தெரியாது. தயவுசெய்து நீங்க கவனிங்க. நீங்க உடனே வந்து பொத்தாம் போதும் வந்து நீங்க எல்லாம் சும்மா இருந்தீங்கன்னா நீங்க சொல்லாதீங்க பிளாக். இதை நான் ஏத்துக்க மாட்டேன். இதை நான் கேட்டேன் அவனை, நான் அதுக்கு தான் சொன்னேன். அவன் உங்களை அட்டாக் பண்ண உங்களை மாதிரியா பேசினா, அதுக்குதான் நான் சொன்னேன், தேப்பாருப்பா உங்க 2 பேருக்குள்ள ஏதாவது இருந்தா நீங்க தனியா பேசிக்கிங்க. இங்க அவர் கேட்ட கேள்விக்கு நீ பதில் சொல்லு, ஆதாரம் கொடுன்னு நான் சொல்லிட்டேன். நீங்க எப்படி இந்த வார்த்தை 19 எல்லாம் உட்கார்ந்துருக்கீங்கன்னு கேக்குறீங்க? எனக்கு புரியல. இல்ல பிளாக் அண்ணா, நானே சொன்னேன் நீ பர்சனல் அட்டாக் போனது. நடுவுல எனக்கு பக் ஆயிருச்சு. ஒருவேளை நீங்க கேட்டது எனக்கு கேட்கல. இல்ல நானே என்ன சொன்னேன்னா இப்ப ரெமோ பேசுனது நான் பேசணும் சார், கொஞ்சம் இருங்களேன். நடுவுல எனக்கு கேட்கல ரெமோ, அதனால ஒருவேளை கம்முன்னு இருந்தீங்கன்னு நினைச்சுக்கிட்டேன். ஓகேவா? அது எனக்கு என்னன்னா லாஸ்டா அவனை இறக்கும் போது அவனை கோச்சிக்காதன்னு சொன்னாங்க, அது எனக்கு கடுப்பாயிருச்சு. அதுதான் அவனை எதுக்கு கோச்சிக்காதுங்க? அவனே நீ இப்படி பேசுற, இனிமே நீங்க இருக்கக்கூடாது, கீழே போன்னு சொல்லணும். அவன்கிட்ட கோச்சிக்காத, நான் அவங்ககிட்ட சொல்லிட்டு தான் இருக்கிறேன். உங்களுக்கு ஒரு ஸ்டைல் இருக்கும், உங்க ஸ்டைல் நீங்க அடிச்சு உதச்சி அனுப்புறாள். ஏன் எனக்கு ஒரு மாதிரி ஒரு ஸ்டைல் இருக்கும். அதுதான் சொல்றேன், எனக்கு கேட்கலையா? கேட்கறதுனால அந்த லாஸ்டா மட்டும் தான் கேட்டுச்சு, அதை வச்சு சொல்லிட்டேன்னு சொல்றேன். நான் வந்து கண்டிச்சிட்டேன், நான் சொல்லிட்டேன் விஜிலாண்டி நீ பேசுறது தப்பு, நீ அவர் உன்னை ஆதாரம் கேட்டாரு எடுத்து போட முடிஞ்சா போட்டுட்டு அப்புறம் வந்து அவர்கிட்ட பேசிக்கேன்னு நான் சொல்லிட்டேன். நீங்க என்ன சொல்றீங்க? 19 வந்து நீங்க எல்லாரும் 19 எல்லாரும் சொல்றேன், கேட்காதனால தானே சொல்லிட்டேன். அப்புறம் திரும்ப அது உள்ளே குத்துறேன். அதான் இப்ப வந்து நம்ம அதை விட்டுருவோம். இப்ப இவன் லட்சணத்தை பாத்துக்கங்க. இவன் லட்சணத்துல இருக்கிற இந்த மாதிரி விஜிலாண்டி மாதிரி ஆட்கள்கிட்ட தான் இங்க இருக்கிற சில ஐடிக்கள் போய்
நம்மள வந்து அபியூசர்னு சொல்லிட்டு வருது. திமுகல இருக்கிற அபியூசரை வந்து நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு யாருக்கிட்ட? இப்ப விஜிலாண்டின்னு ஒருத்தன் ஒரு பாதிக்கப்பட்ட பெண்ணை அசிங்கமா வந்து பப்ளிக்ல பேசிட்டு போறான், ஆதாரம் இருக்குன்னு. அது ஏன்டா இப்படி பொய் சொல்றேன்னு கேட்டா அவன் கேட்கறவங்களோட வீட்டுல இருக்க பெண்களை திட்டுறான். அதுக்கப்புறம் இங்க வந்து ஒரு பெண் வந்து கேட்டாங்கன்னா அந்த பொண்ணை கீப்போன்னு திட்டுறான், அசிங்கப்படுத்துறான். அப்படி பண்ற ஒரு ஆளை அங்க இடத்துக்கு போயிட்டு விஜிலாண்டி நான் உன்னை ரெஸ்பெக்ட் பண்றேன், நான் உங்ககிட்ட பேசுறேன். இங்க திமுக நிறைய அபியூஸ் இருக்காங்க, நீ என் தங்க புஜ்ஜி உண்மான கொஞ்சிட்டு வர்றதுல என்ன மாதிரியான பிறவிகள் அதுன்னு தெரியல. நன்றி சரி, நன்றி ரமா. எது திமுக நிறைய அபியூசர் இருக்காங்களா? அது சரி. இந்த மாதிரி அது யாருகிட்ட போய் சொல்றதுன்னா விஜிலாண்டி கிட்ட போய் சொல்றது. யாரு? மதர் தெரேசா இந்த மாதிரி ஆட்களை தான் வந்து வளர்த்து எடுக்கிறது அவங்க. இல்ல எனக்கு புரியல. உங்களை இல்லையா, நீ என்னையா எல்லாத்தையும் உங்க எழுதிக்கிற? உன்ன இல்லையா? என்னன்னா இப்ப விஜிலாண்டின்றான அப்பட்டமா இங்க வந்து கீழே இருக்கிறவங்க எல்லாம் பாத்துருப்பாங்க. அந்த நாய் எவ்வளவு பெரிய பொறுக்கி நாய். இப்ப இவங்க அக்காளுக்கோ இவங்க தங்கச்சிக்கோ அண்ணாநிதியில நடந்திருந்தா விஜிலாண்டி இப்படி வந்து லீக் ஆயிருக்கு, எங்களுக்கு தெரியும், நாங்க அதை பார்த்தோம்னு சொல்லுவானா? ஏன்னா அது அவங்க அக்கா தங்கச்சி. இது யாரோ விட்டு பொண்ணுங்கன்னா இப்படி வந்து இப்ப பொது வெளியில போய் சொல்லிட்டு போனா ஆமா தானே? அந்த மாதிரிதான் விஜிலாண்டின்ற பொறுக்கி. அதனாலதான் சொல்றேன், அந்த அண்ணாநிதியில பண்ண ஞானசேகரனுக்கும் அந்த குற்றவாளி ஞானசேகரனுக்கும் விஜிலாண்டிக்கு எந்த வித்தியாசமும் கிடையாது. அந்த பையன் எப்படி வந்து போன்ல மிரட்டி அந்த பெண்ணை வந்து ஒரு இணங்க வச்சானோ அதே மாதிரி அந்த பெண்ணோட மாண்பை வெறும் ஒரு அரசியல் கார்பனத்துக்கு பயன்படுத்துற ஒரு பொண்ணா நம்பர் கிரிமினல் போர்த்தி நாய் தான் தாவேக்கால இருக்கிற இவனுங்க. நன்றி மக்களே. இருங்க, பிரபு உங்க மைக் அக்செப்ட் பண்ணிட்டேனே, வந்துட்டாரா மேல பாருங்க. ஆல்குமன் கொஞ்சம் வந்துட்டாரா பாருங்க. என் கண்ணுக்கு தெரியல, எனக்கு தெரியல. அப்ப ஹோஸ்ட் இல்ல, அவங்க வந்து அக்செப்ட் பண்ணாதான் ரிக்வெஸ்ட் ஆகும்னு நினைக்கிறேன். யார் அக்செப்ட் பண்ணணும் சொல்லுங்க? பிரபுவாவா? ஆமா பிரபு பண்ணிட்டேன், வராரு. யாராவது பேசுங்களா? எனக்கு தான் கேட்கலையா? என்ன இவ்வளவு அமைதியா இருக்கு? சிந்தனையில இருக்காங்க. இருமா ஒரு நிமிஷம். எல்லாம் சிந்தனையில இருக்கும் போது வந்து பேசுறியா? பேசுங்க, அப்பதான் நீங்க எல்லாரும் இருக்கீங்க அப்படின்னு எனக்கு தெரியும். பிரபு பேசுங்க பிரபு. ஐயா, அதாவது இந்த ரிமாண்ட் பண்ணாங்கல்ல, அந்த ரிமாண்டையே வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க மேஜிஸ்ட்ரேட். ஓகே, ஜட்ஜ் அம்மா வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. இது வந்து தேவையில்லாத ரிமாண்டு அப்படின்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஸோ எனக்கு லைக் நம்ம எல்லாருக்கும் சேர்த்து எனக்கும் பயங்கர சந்தோஷமா இருக்கு. நல்ல விஷயம் சொல்லுங்க பிரபு. கை தூக்குனீங்க. இல்ல பாருங்க, இப்போ 2 பேர் நம்ம வேற கட்சியோட பேசுறோம், சண்டை வருது, அவன் திட்டுவான் நம்ம திட்டுவோம், அதெல்லாம் வேற. ஆனா இவன் வந்து கேட்டான்ல மேல, நான் என்ன பொம்பளை பொறிக்க? ஆமா, இவன் பொம்பளை பொறிக்கு தான், சரியா? ஏன்னா இவன் பேசும்போது அடுத்தவங்க தாயை வந்து அவ்வளவு இழிவா பேசினவன் தான் இவன் ஒரு பொம்பளை பொறிக்கு தான், சரியா? பப்ளிக்கா ஒரு ஸ்பேஸ்ல வந்து தேனோஸுக்கு வந்து உன்னை கொன்றுவேன், உன்னை சொருகிடுவேன் அப்படின்னு கொலை மிரட்டல் விடுத்த ரவுடி பையன், சரிங்களா? அதுக்கு வந்து நாங்க ஒரு ஃபன் பண்ணி மீம் போட்டதை எல்லா ஸ்பேஸ்லயும் கொண்டு போய் சட்டையை கழிச்சிட்டு விக்டிம் கார்டு எடுக்கிறான். என்ன விக்டிம் கார்டு எடுக்கிறான்? நான் வந்து ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவன், என்ன வந்து ரவுடின்னு சொல்லி சித்தரிக்கிறாங்கன்னு சொல்லி பச்சையா விக்டிம் கார்டு எடுக்கிற ஒரு ஈனப்பையன் தான் இவன். இவனை மேல வச்சுட்டு நம்ம வந்து டேட்டா எல்லாம் எந்த காலத்துலயும் பேசி, ஏன்னா இவன் மேல வரது அபியூஸ் பண்றதுக்கு தான் வரான், சரியா? இவங்கிட்ட வந்து டேட்டா பேசுறதும், இவன் இந்த கீர்த்தனா விஷயம் வெளிநாடு வரைக்கும் நாடிட்டு இருக்குது, இவனுக்கு தெரியலையா எப்படி பச்சையா போய் பேசுறான் பாருங்க. இவன் எங்க போய் அரசியல் பேச போறான்? இவன் ஒரு பொம்பளை பொறுக்கி, இவன் ஒரு ரவுடி, இவன் ஒரு பக்கா கிரிமினல். இவனுக்கு மேல தூக்கி வச்சுட்டு நம்மளால வந்து டேட்டா பேசிட்டு இவங்ககிட்ட அரசியல்லாம் பேசுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இவனை ஒரு ஆளுன்னு மதிச்சு நீங்க டேட்டா எல்லாம் இவன்கிட்ட பேசிட்டு இருக்காங்க, வந்தா என்ன ஏதுன்னு பேசி அவனை அனுப்பிச்சு விடுங்க. அது ஒரு ரெக்வஸ்ட். ஓகே, எல்லாரும் அமைதியாயிட்டீங்க. அல்க்மேன் இல்ல அவர் வந்து இதராவோ அவர் வந்து ஒரு இது சொல்றாரு. கரெக்ட். ஆமா, கண்டிப்பா அவை குறிப்பில் ஏற்றப்பட்டு விட்டது சங்கர். ஆமா,
இல்ல ரெமோ, சொல்லுங்க. விஜிலாண்டி வந்து கிளப் ஹவுஸ்ல பேசுனது இல்ல மற்ற விஷயங்கள் பேசுனது இறக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. கரெக்டா? புரியல, நான் புரியல கிளியரா கேட்கல. கிளப் ஹவுஸ்ல பேசுனது ஆ, இவன் என்னென்ன பேசினா, எதனால வந்து கிளப் ஹவுஸ்ல இருந்து இவனை வந்து எல்லாரும் சேர்ந்து வெளியே அமிச்சாங்க, ஆ, எதுக்காக வந்து இவன் ஐடியா கிளப் ஹவுஸ்ல டீஆக்டிவேட் போனா, ஆ. அந்த டேட்டால இறக்கணும்னு வச்சுக்கோங்க, இவங்க இருக்க முடியாது இதுக்கு மேல. நம்ம எல்லாத்தையும் பொறுமையா உட்காந்து பார்த்துட்டு இருக்கறனால, நான் வந்து டேட்டா சயின்டிஸ்ட் கிடையாது. ஆனா 2018 20 இருந்து இருக்கிறனால எனக்கு என்னென்ன பண்ணாங்க, யார் என்ன பண்ணாங்க, யார் என்ன பேசினாங்கன்னு ஒரு சில விஷயங்கள் தெரியும். நான் மூடிட்டு இருக்கேன் வாய. இங்க வந்து உட்காந்துட்டு நான் உத்தம, நான் பத்தினின்னு சொல்லிட்டு பேசுறதுங்களாம் தயவு செய்து வந்து பேசிடாதீங்க. அதே மாதிரி இன்னொரு ஐடியா அட்டாக் பண்ணி நீங்க இதை பேசுறீங்க, நான் மட்டும் தான் பேசணும், நீங்க இதை பேசக்கூடாது அப்படின்ற சில ஐடியா நீங்க டேக் பண்ணும் போது அதையும் பேசாதீங்க. இங்க யார் யார் என்ன பேசுறாங்கன்னு எல்லாருக்குமே தெரியும். அவங்க உணர்ந்து அவங்களுக்கு என்ன தெரிஞ்சதோ அதான் பேசிட்டு இருக்காங்க. ஸோ நான் அங்க போய் உட்கார்ந்துட்டு நீ வந்து கிளாஸ் எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. திமுக காரியவனுக்கும் வந்து கிளாஸ் தேவை இல்லை. அரசியல் படம் எடுக்காத வந்து உட்காந்துட்டு ஒரு நிமிஷம். ஒரு விஜிலாண்டி வந்து ரிக்வெஸ்ட் கொடுக்குறாப்ல. என்ன நான் விஜிலாண்டி நானா வரட்டும், மேல வரட்டும். விடு ரெமோ. ஐயா, இந்த இடத்துல இன்னொரு விஷயம் நான் சொல்ல விருப்பப்படுறேன். ஃபோர்டு வந்து நம்மளுக்கு திரும்பி கிடைச்சிருச்சு. அதுக்காக டிஆர்பி ராஜாண்ணா ரொம்ப வந்து கஷ்டப்பட்டாரு. ஸோ ஆஸ் யூஷுவல் வந்து இப்போ அவங்க வந்து கிடைச்சனால நம்ம கீர்த்தனாக்கா, அமைச்சர் கீர்த்தனாக்கா வந்து குத்து விளக்கெல்லாம் ஏற்றி வைக்கிறாங்க. பட் ஸ்டில் அந்த அண்ணன் வந்து பயங்கரமாக டிஆர்பி ராஜாண்ணா ரொம்ப கஷ்டப்பட்டு அதை கொண்டு வர ட்ரை பண்ணி இப்போ வந்து அது சக்ஸஸ்ஃபுல் ஆயிருக்கு. ஸோ வி ஆர் ப்ரௌட் ஆஃப் யூ அண்ணா. இல்ல ஜூலி 2024 வந்து அதை பேச ஆரம்பிச்சு 2025 அதை சைன் அப் ஆகி 8 மாசம் வந்து they told we need to assess and everything. அந்த 8 மாசம் டைம் தான் கரெக்டா அது முடிஞ்சிருக்கு. இப்ப நீ வந்து டிஆர்பி அண்ணா கொண்டு வந்ததை வந்து உட்கார்ந்துட்டு நீ குத்துவலுக்கு ஏத்துல நீங்க மினிஸ்டர் ஓகே ஃபைன் நீங்க ஏத்துங்க, பிரச்சனை கிடையாது. ஆனா இந்த திட்டத்தை 2024 இருந்து வந்து இங்க இருக்கவங்களுக்கு அதனால சொல்றேன் நான். அதுதான் சொல்லிட்டு போயிடுறேன். ப்ரொஃபசர், நீ வந்து நான் கிளப் ஹவுஸ்ல இருந்தேன்னு சொன்னேன். கிளப் ஹவுஸ்ல இருந்து நான் ஒரே ஒரு ஆடியோ இல்ல ஒரே ஒரு சின்ன இது இருந்தா கூட நான் இங்கே எல்லாரும் மதிப்பு கேட்டு எக்ஸைட்டே போயிடுறேன். நான் இருந்த ஒரே ஒரு ப்ரூஃப். சரி, கிளப் ஹவுஸ்ல இருந்து ஏன் விஜய் வந்து நீங்க போனீங்க? கிளப் ஹவுஸே யூஸ் பண்ணது கிடையாதுயா. டீஆக்டிவேட் பண்ணீங்க? என்னையா சொல்றேன் விஜய், ஏன் டீஆக்டிவேட் பண்ணீங்க? டீஆக்டிவேட் பண்ணனா? யூஸே பண்ணலங்கிறேன், டீஆக்டிவேட் பண்றேங்க. என்ன நான் யாரு கூட இப்போ உங்க கூட நான் கிளப் ஹவுஸ்ல பேசிட்டு இருக்கேன்ல, நான் இருந்தேனா கரெக்டா நீங்க சொல்ல வரீங்களா? ஏன்னா இப்போ பேசுனது கிடையாது. சோ அப்ப நான் வந்து கிளப் ஹவுஸ்ல நான் ஏதோ ஒரு வேலையை பாத்துருக்கேன்னு சொல்ல வரீங்க. நான் ஏதோ ஒண்ணு பண்ணிருக்கேன் கிளப் ஹவுஸ்ல. எல்லாமே மேல வந்து ஸ்பீக்கர் வாங்கி பேச வந்தீங்க. இல்ல, கிளப் ஹவுஸ்ல நான் என்ன பண்ணேன்னா சொல்லுங்க. எந்த பார்ட்டிக்கு சப்போர்ட் பண்ணேன், எந்த ஐடியாலஜில ரன் பண்ணிட்டு இருந்தேன். ஐயா, நீங்க பேசுனது கிளப் ஹவுஸ் ரெக்கார்டிங்ஸ் வந்து என்னால எடுக்க முடியும், சரியா? என்கிட்ட வந்து அதுதான் சொல்றேன் ப்ரொஃபசர். இங்க பாருங்க, நான் சொல்றேன், நீங்க எடுத்து ஒரு போட்டீங்கன்னா அவசரமா இந்த கிளப் ஹவுஸ் விஷயத்தை எடுத்து வந்தப்ப நீங்க மேல வந்து பேசுறீங்க அப்படின்னா வந்து it has got triggered you, கரெக்ட்டா? இல்லங்க, நீங்க இல்லாத ஒரு விஷயத்த சொல்றல, ட்ரிகர் இல்லங்க. இப்போ பொத்தாம் போக்குல ஒண்ணு பிரபு ஒண்ணு சொல்லிட்டு போறான், அதை நான் எடுத்துக்கலாம். சரி ஓகே, ஏதோ ஒண்ணு எது பண்ணலாம். கிளப் ஹவுஸ்ல நான் இது இருக்கும், எனக்கு கிளப் ஹவுஸ்ல ஒருத்தர் கூட இது வரைக்கும் நான் பேசுறது கிடையாது. நான் ஒருத்தர் கூட அந்த ஐடி ப்ராப்பரா நான் யூஸ் பண்ணது கூட கிடையாது. என்கிட்ட இருக்க ஐடியா அதுவும் அது ஒரு பேர் விஜிலாண்டியே கிடையாது. என்னோட ஒரிஜினல் நேம்ல வந்து உங்க ஐடி, உங்க பழைய ஐடி வந்து நீங்க யூஸ் பண்ணிட்டு தான் இருந்தீங்க, இல்லன்னு சொல்ல முடியாது. இப்ப நீங்க அதுதான் சொல்றேன். இங்க பாருங்க, ஓபன் சேலஞ்ச் பண்றேன். ஓபன் சேலஞ்ச் பண்றேன். இப்ப உங்க வார்த்தை கிருபா அது ரெக்கார்ட் போடுறேன். ஒரே நிமிஷம் கிருபா அது ரெக்கார்ட் போடுறேன். எனக்கு தேவையே இல்ல. ரெக்கார்ட் போட்டு அது கீழ போடுறா கிருபா. இங்க பாருங்க, நான் சேலஞ்ச் பண்றேன். ஒரு ரெக்கார்ட் இருங்க. விஜிலாண்டே நான் வந்து என் ஒரிஜினல் ஐடி விஜிலாண்டே கிடையாது கிளப் ஹவுஸ்ல. என்னடா எனக்கு ஒரு கேள்வி மட்டும் ஆன்சர் சொல்லிருங்க. சரி ஓகே. ஆமா ஆமா, இது ஒண்ணு கிளப் ஹவுஸ் யூஸ் பண்ணதே சொல்லுங்க. எனக்கு ஐடி இருந்துச்சு, அதுக்கு விஷயம் ஐடி இருந்துச்சு, நான் யூஸ் பண்ணல அப்படிங்களா? இங்க இருக்க எக்ஸ்பீரியன்ஸ் வந்து சொன்னாங்க ஐடி இருக்கு, யூஸ் பண்ணதுல நீங்களே மாத்தி சொல்றீங்க. நான் கேட்டது சிம்பிள், உங்களுக்கு ஒரு ஐடி இருந்துச்சு, நீங்க இருந்தீங்க அங்கதான். சிம்பிள், எஸ் ஆர் நோ? இல்ல, என்கிட்ட ஐடி இருந்தது. நான் வந்து இங்க பொலிட்டிக்கல் டிஸ்கஷன் எனக்கு ஐடி இருந்துச்சு, அது யூஸ் பண்ணவே இல்லன்ற. இப்போ உங்ககிட்ட ஸ்னாப் இருக்கா? என்கிட்ட ஸ்னாப் இருக்கு. அப்ப நான் ஸ்னாப்ல ஏதாவது பண்றேன்னு சொல்ல முடியுமா? நான் ஸ்னாப் யூஸ் பண்றது இல்லப்பா. நான் வந்து எனக்கு தேவையில்லை. ஸ்னாப் வந்து யார் யூஸ் பண்ணுவா?
எனக்கு ஸ்னாப் ஸ்னாப் யூஸ் பண்ண அவசியம் எல்லாரும் யூஸ் கிடையாது. பண்ணுவாங்க. சரி ஓகே, உங்களுக்கு ஸ்னாப் அது மாதிரி நான் யூஸ் பண்றது வந்து எல்லாத்துலயும் எனக்கு என்ன தேவையோ அதை யூஸ் பண்ண முடியும் என்னால. யோ ப்ரொஃபசர், நீங்க ஒரு விஷயத்தை எவ்வளவு அக்யூசேஷன் வைக்கிற ப்ரூஃப் யோன்னு சொல்லாதீங்க, மரியாதையா சரி வாங்க ஓகே, போங்க. சாரி மை பேட் மிஸ்டர் ப்ரொஃபசர். நீங்க நான் இப்ப பேசுறீங்கன்னா இதே வாய்ஸ்ல தான் நான் பேசிருப்பேன். 2018 நான் வந்து ரஜினிகாந்த் மாதிரியோ இல்ல தளபதி விஜய் மாதிரியோ பேசிருக்க மாட்டேன். இதே வாய்ஸ்ல தான் இருக்கும். எனிதிங் ஏதாவது ஒண்ணு, நான் சும்மா ஒரு ரேண்டம் ஸ்பேஸ்ல ஹாய் ஹலோன்னு பேசுற ஒரு ஆடியோ கட்சா கூட சொல்லுங்க. நான் இங்க வந்து எல்லாருக்கிட்டையும் நான் ஈவன் எனக்கு பேசவே பிடிக்காத பேந்தர்கிட்டையும் கூட நான் சாரி கேட்டு நான் இந்த எக்ஸ கம்ப்ளீட்டா இது பண்ணிட்டு நான் டிஎம்கேக்கு வந்து ஜாயின் பண்ணிடுறேன். ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் ரெக்கார்டு கூட பண்ணி போட்டுக்கோங்க. நான் டிவிகேக்கு சப்போர்ட் பண்ணி இனிமே எழுதவும் மாட்டேன், பேசவும் மாட்டேன். ரொம்ப வளவலன்னு போயிட்டு இருக்குது. ப்ரூஃப் இருந்தா போட்டு முடிச்சு விடுங்க. ஆமாங்க, இது பாட்டுக்கு விவாதமா போய்கிட்டு இருக்கு. நீங்க கூட ப்ரூஃப் இருக்கா? ஒரே நிமிஷம், போன் வந்து எனக்கு நான் அது சொல்ல நீ பேசிட்டே வாயா. சரி ஓகே, நான் போன் வந்து கட் பண்ணினே இருக்கேன். இல்ல ஒரே செகண்ட், எனக்கு எப்ப ப்ரூஃப் போடுவீங்க அது மட்டும்? எஃப்ஐஆர் காப்பி ப்ரூஃப் விஜிலாண்டி அண்ணா ஏதாவது வந்து கேட்டோம்னா போன் வந்துருமா? இருமா ஒரு நிமிஷம் இருங்க. போடுவேன் நான் பேசுறேன். இல்ல ப்ரொஃபசர் கொஞ்சம் இருங்களா, இல்ல விஜயாண்டி கொஞ்சம் இருங்களா. ப்ரொஃபசர் நீங்க கிளப் ஹவுஸ்ல இருக்கான்னு சொன்ன உடனே மேல வந்து என்ன சொன்னா கிளப் ஹவுஸ்லயே நான் இல்லைன்னா, அதை ஏன் நீங்க இது பிரிண்ட் பாயிண்ட் பண்ண மாட்டேன்றீங்க? அதை புடிச்சு கேளுங்க. இப்போ வந்து என்ன சொல்றேன், நீங்க அதை புடிச்சு போங்க. அவன் அது பாட்டு ஜம்ப் ஆயிட்டு போயிட்டா பொய்யிலையா இருப்பியாடா எப்பயுமே விஜிலாண்டி? மேல வந்தோடனே என்ன சொல்ற, என் ஐடியா இல்ல அப்படின்னு. இல்ல நம்ம ஆளுங்க ஒரு கட்ட பழக்கம் இருக்கு, வச்சிருக்கோம் எடுத்து வெளில விடு. அது வைக்கிறோமோ அது விடுறோமோ இல்லையோ, அவன் நேரம் வந்து என்ன சொன்னான், நான் கிளப் ஹவுஸ்லயே இல்லைன்னா அதை பத்தி கேட்க மாட்டேன். இறங்கி ஓட்டான் பாரு நாய். வந்தவனே ஏதாவது ஒரு பொய் சொல்லினுப்பான், அதை நம்ம புடிச்சு போயினுக்கணும். நீங்க அதுலயே புடிச்சு ஸ்டாண்ட் பண்ணி நில்லுங்க. ஆரம்பத்துல இருந்து அதுதான் பண்ணிக்கிட்டு இருக்கேன், அது தெரியுது. ஆரம்பத்துல அதுதான் வந்து கேட்டேன். ஃபர்ஸ்ட் வந்தோனே கிளப் ஹவுஸ் இல்ல, ஒரு நிமிஷம் யூஸ் பண்ணல அப்படின்னா நான் வந்து பேசியிருக்கேன், ஆனா ரொம்ப பேசல அப்படின்னு. ஒரு நிமிஷம் இருங்க, நீங்க சே எஸ் ஆர் நோ கேட்டீங்க, நோன்னு சொன்னா நோ சொல்லி அடுத்த ஸ்டேட்மெண்ட் ஐடி வச்சிருந்தா சொன்னாப்புல, சரிங்களா? அங்கேயே முரண் நிறையவே இருந்தது அவர்கிட்ட. நீங்க சிம்பிளாவே அப்படி இருந்தா நீங்க எடுத்து போடுங்க. ஏன் தயங்குறீங்க? எடுத்து போடுங்க. ரெமோ ஒத்துக்கவே மாட்டேன். ஒத்துக்கல, அதுக்கப்புறம் ஒத்துக்கிறான். நம்ம என்னத்த பண்றது? இல்ல அவன் ஒத்துக்கிட்டான்ல. நான் ஃபர்ஸ்ட் கேட்டது என்ன, நீ ஏன் வந்து கிளப் ஹவுஸ் பத்தி பேசுற மேல வந்தா கேட்டேன் நான். கரெக்டா? எந்த குற்றவாளி என்ன சொன்னா, கிளப் ஹவுஸ்ல ஐடியே இல்லைன்னா, செகண்ட் வார்த்தை என்ன சொன்னா, ஒரே செகண்ட்ல அடுத்த வார்த்தை ஆமா ஐடி வச்சிருந்தா யூஸ் பண்ணதில்லை அப்படின்னா. அடுத்த வார்த்தை என்ன சொன்னா, ஆமா ஐடி வச்சிருந்தா சில டைம் பேசியிருப்பேன், ஆனா வந்து நான் பேசுனதை எடுத்து போடு அப்படின்றான். இந்த முன்னுக்கு முரணான ஒரு வார்த்தைகள் வரும்போது நீ உட்கார வச்சு கேள்விதான் கேட்க முடியும். நான் இப்பயும் சொல்றேன், இங்க பல பேரை எக்ஸ்போஸ் பண்ணி உட்காந்துருக்கேன் நானு. எனக்கு அந்த வேலை கிடையாது, ஸ்டாப் பண்ணிட்டேன் நானு. நம்மளுக்கு தேவையில்லை. இங்க முன்னுக்கு பின் முரணா நீ வந்து பேசிட்டு, பெண்களை ஆபாசமா பேசிட்டு, இன்னொருத்தர் மேல ஒரு குற்றச்சாட்டை வச்சுட்டு, அதுக்கு நீ வந்து ஒரு நியூஸை போடாம இப்போ என்ன பண்ணுவானுங்க, இப்ப ஸ்பேஸை போட்டு உட்காந்து பேசுவான். என்ன சிம்பிள். இதுதான் உங்களுக்கு தெரியும். நீங்க அவங்க கிட்ட வந்து இந்த டேட்டா எடுத்து ஒன்றும் இல்லை, டேட்டா கேட்குறேன். இவன் வந்து ஒரு டேட்டா சொல்லுவான், நம்ம அதுக்கு வந்து உதாரணம் உண்மையான டேட்டா நம்மளே எடுத்து கொடுக்கணும். இவங்கிட்ட எல்லாத்தையும் நம்மளே பண்ணிட்டு இருந்தா அப்படின்னா இவனுங்க ஃபேக் டேட்டா வச்சுதான் சுத்தி நிற்பானுங்க கடைசி வரைக்கும். ஜூலி மேடம், அவன் உங்களை டேக் பண்ணி நீங்க என்ன பண்ணுங்க, வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு அந்த பாம்பு எடுத்து வெளில விட்டுறாதீங்க. ஜூலி மேடம், அவன் உங்களை டேக் பண்ணி வந்து ப்ரூஃப் அந்த போறானு பாத்துக்கோங்க, அந்த காப்பி.
ஆமா ஜூலி ரெண்டு உங்களுக்கு ப்ரூஃப் சொன்னது வந்து போறானா பாருமா. அவ்வளவுதான். அதை ரெண்டு போடும் போது ப்ரூஃப் அதை எடுத்து ரெண்டு போட்டுடலாம். ஆமாமா அவனுக்கும் தெரியும், எல்லாத்துக்கும் அவ்வளவுதான். தெரியும் அவன் போட்டான் ரெண்டு போடல. ப்ரூஃப் அந்த கேட்டிருக்காங்க. எஃப்ஐஆர் காப்பி போடுறானு பாருங்க. ரெண்டு ப்ரூஃப் செகண்ட் திங் கேட்டிருக்காங்க. வந்து ஆமா இங்க வந்து நான் வந்து பயந்துட்டு உட்கார்ல ரெமோ. நான் என் மூஞ்சி வச்சு தான் உட்காந்து பேசிருக்கிறேன் இப்போ வரைக்குமே. இல்ல அவங்க அவர் கேட்ட மாதிரி அவர் போடட்டும். பிளாக்கும் கேட்டிருக்காப்ல, ஜூலியும் கேட்டிருக்காங்க, எடுத்து போடட்டும். சரியா? ஆமா சொல்லியிருக்காப்ல, எடுத்து போடட்டும். வேற ப்ரொஃபசர் எங்கெங்கயோ இல்ல டைவர்ட் பண்ணி ரெமோ கொண்டுட்டு ப்ரோ போவாங்க. ரெமோ ப்ரோ ஐயா ப்ரொஃபசர் ப்ரோ நீங்களும் இன்னொரு ஒரு நியூஸ். வாட்டி இருங்கண்ணா அந்த ஆடியோ இதாக இருந்தா போட்டு விடுங்க டிஎல்ல. ஐயா அவர் வந்து மன்னிப்பு கேட்கறேன்னு சொல்லிருக்காரு, கேட்கட்டும். அவன் கேட்க மாட்டாங்க. இன்னொரு நியூஸுங்க, செந்தில் பாலாஜிக்கும் அவங்க தம்பிக்கும் முன்ஜாமீன் கொடுத்துட்டாங்க. கோர்ட்ல எல்லா இதுவும் போயிடுச்சு, எல்லாத்தையும் தூக்கி தள்ளிட்டாங்க. வாங்க இப்பதான் கட்டதுரை ஃபார்முக்கு வந்திருக்காப்ல. அதான் தகவல் தொடர்பு காடுமே தான் கரெக்டான தகவலை சொல்லியிருக்கேன். கரெக்டா வராரு. அதுதான் கட்டதுரைன்னு பேர் வச்சிருக்காப்ல. அண்ணா அந்த ஆளே அப்டேட் தான். ஆமா அப்டேட் கட்டதுரைங்க. அவருக்கு சாதா கட்டதுரை அப்டேட் நமக்கு வேற என்னங்க இருக்கு, டிவி பார்த்துனே வேலை செய்யறோம், வர்ற அப்டேட். கட்டதுரை இந்த ஸ்பேஸுக்கு வந்து அப்டேட் கொடுத்தது நீதானே? இல்ல கட்டதுரை அண்ணன் ஒரு அப்டேட் கொடுப்பாரு, அந்த அம்மா ஜூலி அப்டேட் கொடுத்துட்டாங்க. ஆமா இது தவறான விஷயம். இது இப்ப எப்படி சொல்லக்கூடாது, அப்படிலாம் இல்ல. எல்லாருமே கத்திஜா ஒரு அப்டேட் கொடுக்குறாங்க. எல்லாரும் அப்டேட் கொடுங்க. இப்போ எனக்கு ஒரு சந்தேகம், இல்ல ஒரே ஒரு செகண்ட் கத்திஜா, இப்போ எனக்கு ஒரு சந்தேகம். அந்த 8 பேரை அரெஸ்ட் பண்ணாங்களே, இவங்களுக்கே ஜாமீன் கொடுத்துட்டாங்களே, அவங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க ஜாமீன் இப்போ? ஏன்னா இவங்களை பேஸ் பண்ணி தான் அவங்கள அரெஸ்ட் பண்ணாங்க, இவங்க தான் பேச வச்சாங்கன்னு சொல்லிட்டு இப்ப மொத்தமா என்ன சொல்லிருக்காங்கன்னா, நம்ம தரப்பு வாதத்துல எங்க கிட்ட வந்து 59 எம்எல்ஏ தான் இருக்காங்க. நான் வந்து ஈரோட்ல இருக்கக்கூடிய திருநாவுக்கரசு ஈரோட்ல இருக்கக்கூடியவங்கள்ட்ட மட்டும் பேசினா மட்டும் ஆட்சியை கவிழ்த்திட முடியுமா? ஆட்சியை கவிழ்க்கிறதுக்கு சபாநாயகரோட இதெல்லாம் வேணும்ல அப்படின்னு சொல்லி இது பண்ணியிருக்காங்க. நாங்க வந்து ஒத்துழைக்கிறோம் இது எல்லாத்துக்குமே, விசாரணைக்கலாம். ஆக்சுவலி அவர் வந்து எங்கேயுமே காணாமலாம் போல. அவர் தான் பக்கத்துல இருக்க ஃபங்க்ஷனுக்குலாம் போனதா சொல்றாங்க. இவங்க தான் சும்மா விளம்பரத்துல வந்து லுக் அவுட் நோட்டீஸ் அப்படிலாம் சொல்லிக்கிட்டு ஊரை ஏமாத்திக்கிட்டு மீடியா வெளிச்சம் தேடி தொலைகிறானுங்க. ஆனா அதான் நரேட்டிவ் செட் பண்ண பாக்குறானுங்க. அவர் அங்கதான் இருந்திருக்காரு. கத்திஜா, மீடியா வெளிச்சம் தேடுறது வந்து மீடியா தான். இந்த விஷயத்த வந்து பெருசாக்கி ஒரு விஷயத்த வந்து போட்டு பேசுறதே மீடியா தான். இல்ல அதுக்கு காவல்துறை என்ன தெரியுமா சொல்லிருக்கு, அவங்க ஆட்சியை கவிழ்க்க சரி பண்ணிருக்காங்க. எம்எல்ஏ வாங்கிட்டு ஆட்சியை கவிழ்க்க, அவங்க விலை கொடுத்து வாங்கிட்டு ஆட்சியை கவிழ்க்கிறது. கட்டமாம்சம் என்ன, ஒரு 4 எம்எல்ஏ வாங்கினா ஆட்சி கவுந்துருமா? ஆமாண்ணா, அப்புறம் அவங்கள்ட்ட கூட்டணியில இருக்குல்ல ப்ரொஃபசர், 4 எம்எல்ஏ வாங்கினா ஆட்சியை கவுந்துரும். அந்த மாதிரி அவனுங்க யோசிக்கிறானுங்க. அவனுங்க அதுக்குதான் போட்டதே. அதாவது கிண்டி ஸ்டார் ஹோட்டல், ஈசிஆர்ல உள்ள ஹோட்டல்ல எல்லாம் ஆலோசனை கூட்டம் நடத்திருக்காங்க. ஆனா சிசிடிவி ரெக்கார்ட்ஸ் எல்லாமே அழிஞ்சிருச்சு, பிளான்டா டெலீட் பண்ணிட்டாங்க. இது எவ்வளவு பெரிய உருட்டு! அப்ப ஆதாரம் இல்லாம எப்படி ஒரு கேஸ் நிக்கும்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏன்னா அங்க ஆதாரம் இல்ல. இப்ப கத்திஜாட்ட நான் ஒரு கேள்வி கேக்குறேன். கத்திஜா, பேச்சுவார்த்தை நடத்தினதுக்கே பிரச்சனைனா ஒருத்தன் வாங்கியே வச்சிருக்கானே பாக்கெட்டுக்குள்ள, அவனை என்ன பண்ண போறீங்க? அதை சொல்லுங்க முதல்ல. அடுத்ததுக்கு போங்க. நீங்க பேச்சுவார்த்தை நடத்தினதுக்கே கேஸ போட்டு வச்சிருக்கீங்க, ஒருத்தன் வாங்கி பணைய ஒரு பக்கெட்டுக்குள்ள வச்சிருக்கானே, அவனை என்ன சொல்ல போறீங்க? 2 விஜய் பாஸ்கர் எங்களுக்கு அது இப்ப வரைக்கும் புரியல. இருங்க ப்ரொஃபசர் அதுக்கு வந்து ஆளுநர் வந்து இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்றாரு. அதுக்கு 6 பேருக்கும் இன்வெஸ்டிகேஷன் கொடுக்க போறாரு. உச்ச நீதிமன்றத்துல கொடுத்த தீர்ப்புலயே எங்களுக்கு தெரிஞ்சு போச்சு ஆளுநர் என்ன தீர்ப்பு எடுப்பாரு, பிஜேபி என்ன தீர்ப்பு எடுக்கும், இதெல்லாம் நீங்க உச்சமன்ற தீர்ப்புலயே எங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. பிஜேபிக்கு ஏத்த மாதிரி ஒரு ஆட்சி நடக்கும் போது எப்படி? அதாவது ஆளுநர் வந்து எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் வந்து என்கிட்ட வந்து முறையிடுங்க, நான் வந்து கவர்மெண்ட்டுக்கு போய் சொல்றேன்னு சொல்றப்ப அங்கேயே நீ வந்து எதுவும் பேசல இப்ப வரைக்குமே. அதை எதிர்த்து ஒரு அமைச்சர், யாதவர்ஜுனா அமைச்சர் இருக்காரு, புசி ஆனந்த் இருக்காரு, நிர்மல்குமார் இருக்காரு. என்ன நீங்க வந்து ஆளுநர் சொன்ன ஸ்டேட்மெண்ட்டுக்கு இப்போ வரைக்கும் மறுபறிக்கை இருக்கா? 3 நாள் ஆச்சு. ஒரு ஆளுநர் எப்படி வந்து எங்க ஆட்சியை வந்து எங்களோட மக்கள் ஓட்டு போட்ட ஆட்சியில இருந்து ஆளுநர் வந்து ஒரு ஆட்டுதாடின்னு சொல்லி நம்ம பேசிட்டு இருக்கப்ப ஆளுநர் ஒரு அறிக்கை விடுறாரு, ஒரு புத்தக வெளியிட்டதால. நான் வந்து உங்களுக்கு என்ன மக்கள் பிரச்சனை எதா இருந்தாலும் என்கிட்ட வந்து சொல்லுங்க ஃபர்ஸ்ட், நான் எடுத்துட்டு போய் பேசுறேன் அப்படின்னு பேசுறப்ப அதை எதிர்த்து பேச துப்புக்கட்ட அரசாங்கமா உட்காந்துருக்கீங்க. நீங்க உட்காந்துட்டு இதை அத்தனையும் மடைமாற்ற பண்ணதுக்காக இன்னைக்கு கூட டென்டல் காலேஜ் சீட்ஸ்ல வந்து 3 காலேஜ் தான் வந்து ஒதுக்கிருக்காங்க. அந்த நியூஸ் தெரியல இருக்கும். அதை பத்தி பேச வக்கு கிடையாது உங்களுக்கு. இங்க வந்து உட்காந்துட்டு நம்ம கிட்டே திருப்பி ஒரு சுத்தல்ல விட்டுட்டு எதுவுமே நம்ம பேசக்கூடாது. விஜிலாண்டின்னு ஒருத்த வந்தான்ல, அவன்கிட்ட கேள, இன்னைக்கு ஒரு பொண்ணு
14 வயசு பொண்ணை கற்பழிச்சு 4 பேர், அதை சின்ன வயசு பையன் ஒருத்தர் இருக்கான். அந்த நியூஸ் மீடியால வரல. எங்க அதத்தாங்க பேசிக்கிட்டு இருந்தோம், அதத்தாங்க ஐயா பேசிக்கிட்டு ஐயா இருந்தோம். ஒரு அதுக்குள்ள நிமிஷம் எங்கெங்கயோ போயிட்டீங்க. ரமாண்ணா, ஒரு அதத்தாங்க நிமிஷம் நாங்க ஒரு நிமிஷம். கேட்டுக்கிட்டு நீங்க எல்லாருமே ஓகே, அதுக்குள்ள இருங்க எங்கெங்கயோ இருங்க. போயிடுச்சு. எல்லாருமே வந்து இந்த செந்தில் பாலாஜி அண்ணன் வழக்கு வந்து எல்லாத்துக்குமே தெரியும். இது வந்து ஆதாரம் இருக்காது, இது வந்து நீர்த்து போயிரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இது வந்து என்ன, செந்தில் பாலாஜி அண்ணன் மேல வந்து கேஸ் போடணும், உள்ளத்துக்கு வைக்கணும்னா அதை பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? இது வந்து ஆக்சுவலி குதிரை பேரம் நடக்குன்னு திமுக சொல்லிட்டு இருந்ததுக்கு நாங்க குதிரை பேரம் பண்ணல, அவங்க குதிரை பேரம் பண்ணிருக்காங்கன்னு இந்த மக்களை நம்ப வைக்கிறதுக்கு வேண்டி இப்ப இந்த கேஸ் வந்து கேஸ் வந்து நீர்த்து போயிடும், செந்தில் பாலாஜி விடுதலை ஆயிடுவாரு, இந்த கேஸ் வந்து ஒண்ணுமில்லாம போயிடும், அதெல்லாம் ரெண்டாவது பிரச்சனை. இப்போ மக்கள் மத்தியில ஒரு டாக்க உண்டாக்கிட்டானு இந்த தற்குறி பயிலும் நம்பிட்டு இருப்பானுங்க. இப்ப எல்லாரும் இப்ப ஏறி வந்து செந்தில் பாலாஜி தலைமறைவா இருந்தாரான்னு கேட்டுட்டு இருப்பான். செந்தில் பாலாஜி தலைமறைவா இருந்ததுக்கான எந்த ஒரு ஆதாரமும் இவன்கிட்ட கிடையாது. இருங்க, ஓகே. இது ஆர்ஜே சிவான்னு சொல்லி ஒருத்தர் மைக் ரிக்வெஸ்ட் கொடுத்துருக்காப்ல. என்ன அல்க்மேன் இருக்கீங்களா? ஐயா வேண்டாம் ஐயா, வேண்டாம் ஐயா, வேண்டாம் ஐயா. நல்லா கட்டத்துறை சொன்னாருன்னா அது கரெக்டா இந்த இருக்கும். கால் ரெக்கார்ட்ஸ் ஏதாச்சும் இருக்கான்னு கேட்டிருக்காங்க ஜட்ஜ். இல்ல அப்படின்னு இருக்காங்க. எந்த ஒரு ஆதாரமே இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. பேரம் பேசினதுக்கான ஆதாரம் இல்ல. இல்ல ஒரு நிமிஷம், பேரம் பேசின குதிரை அதாவது செந்தில் பாலாஜி தெளிவா ஒரு விஷயம் வந்து தெளிவா சொல்றீங்கன்னா யாருக்கு எந்த தெளிவா சொல்லுங்க. அதுதான் சொல்றேன். செந்தில் பாலாஜி விஷயத்துக்கு செந்தில் பாலாஜி குதிரை பேரம் பேசினாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கால் ரெக்கார்டு இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்கல்ல. அந்த அரெஸ்டான ஒருத்தன் வாக்குமூலம் கொடுத்துருக்காங்கல்ல, அந்த கால் ரெக்கார்டு இல்ல. ஹோட்டல்ல எங்கேயோ பார்த்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்கல்ல, அதுக்கான சிசிடிவி ஃபுட்டேஜ் இல்ல. எவனோ ஒருத்தன் வெளிநாடு தப்பிச்சு போயிட்டானா, அவன் வெளிநாட்டுல இருந்தே இந்த ஆதாரங்கள் எல்லாம் அழிச்சிட்டு இருக்கானா. அந்த மாதிரியும் ஒரு இதை சொல்லிட்டு இருக்கானுங்க. இல்ல கிஷோரே, ஒரு நிமிஷம் நான் முடிச்சுறேன். ஒரு நிமிஷம், எனக்கு ஒரு என்ன கேள்வினா, வெளிநாட்டுல உள்ள வந்து வெளிநாட்டுல இருந்தே இங்க தமிழ்நாட்டுல வந்து ஆதாரத்தெல்லாம் அழிச்சிட்டு இருக்கானா, அப்ப நீங்க என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க இங்க? சரி, ரெண்டாவது ஆதாரமே இல்லாம எப்படி நீ வந்து எஃப்ஐஆர் போட்டு இவ்வளவு பேர்த்த அரெஸ்ட் பண்ண? ஒரு பேசிக் எவிடன்ஸ் இல்லாம இந்த இடத்துல வந்து ஒருத்தன் ஈஸியா தப்பிச்சு போயிட்டான். ஸ்ரீவைகுண்ட எம்எல்ஏ வந்து அவனோட மேட்டர் நம்ம பேசவே மறந்துட்டோம். அந்த நாயி என்ன வேலை வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மேல கேஸ் இருக்கு, ஆதாரம் இருக்கு, அவனை அரெஸ்ட் பண்றதுக்கு துப்பு இல்ல. சொல்லுங்க, இந்த மாதிரி வார்த்தைகளை தயவு செஞ்சு உபயோகப்படுத்தாதீங்க. அது தவறு, நான் தவறுன்னு சொல்றேன். இல்ல மாப்பிள்ள என்ன சொன்ன கேட்கல. மாப்பிள்ள சொல்லியா திருப்பி சொல்லணுமா? இல்ல அது வேண்டாம், அப்படியே விடுங்க. இல்ல இன்னொரு விஷயத்த மறந்துட்டோம். புசி ஆனந்த் வந்து லஞ்சம் வாங்கி அரசு வழக்கறிஞர்களை நியமிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு வழக்கு வந்து அவங்க கட்சிக்கார வழக்கறிஞரே போய் போட்டிருக்காரு. அதை பத்தி ஏதாவது பேசணுமா? லஞ்ச லாவண்யா மற்ற ஆட்சி அப்படின்னானுங்க. ஆனா கட்சிக்குள்ளேயே லஞ்சம் வாங்கி அரசு வழக்கறிஞரா நியமிக்கிறாங்க. அதை பத்தி நம்ம பேசவும் பேசல. நம்ம ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு மூலையில ஒரு வார்டு மெம்பர் கூட இருக்க மாட்டான், அவன் கடைநிலை ஒரு இதுனா தொண்டனா இருப்பான், அவன் ஏதாவது ஒரு தப்பு பண்ணிருப்பான், அதை பெருசா எடுத்தாந்து பேசுவானுங்க. இன்னைக்கு கூட அத பேச விடக்கூடாதுங்கிறதுனா வந்து கட்டணம் இத்தனை விஷயத்தையும் பண்ணிட்டு இருக்காங்க. இல்ல அதையும் நம்ம பேசணும். இப்ப அந்த லஞ்சம் வாங்கினாங்களே, அந்த லஞ்சம் வாங்கி நியமிச்சாங்களே, இப்ப அவங்க எல்லாம் நியமிச்சுட்டு போட்டாங்களா? புதுக்கோட்டை நீதிமன்றத்துல வந்து அரசு வழக்கறிஞரே இல்லையா, கேஸுங்கெல்லாம் அப்படியே நிக்குதுன்னு சொல்லிட்டு நேத்து போய் ஒருத்தர் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு. அரசு வழக்கறிஞரே போடலையா. கட்டணம் பேச ஆரம்பிச்சு வச்சுக்கோங்களேன். அந்த கோயம்புத்தூர் சிறுமியை வந்து கற்பழிச்சு பாலியல் வன்புணர்வு செய்து அந்த குழந்தைய வந்து எரிச்சானுங்களை கொண்டு போயிட்டு அம்மாட்ட காமிக்காம அங்கிருந்தே நம்ம பேச ஆரம்பிக்கணும். 200+ பாலியல் வன்கொடுமைகள் போக்சோல வர வேண்டிய விஷயங்கள், அதை பத்தி நம்ம எதுவுமே பேசக்கூடாது. ஒவ்வொரு நாளும் இந்த மீடியாக்கள், வெளியே போன மீடியாக்கள் பேசுவது என்ன, நீ இதை பேசாத, நான் உனக்கு டிபேட்ல இதுக்கு தான் ஒரு ஐட்டம் கொடுப்பேன், அந்த ஐட்டத்தை பத்தி வச்சு பேசு. அதானே பண்ணிட்டு இருக்காங்க இப்போ வரைக்கும். நம்மளால வேற ஏதாவது பேச முடியுதா? நம்மளும் என்ன பண்றோம், டைவர்ட் ஆயிடுறோம். கடைசி வரைக்குமே எந்த விஷயத்துக்காக நம்ம பேசணும்னு ஆசைப்படுறோமோ அதை பேசவே முடியலண்ணே. ட்வீட்டை போடுறோம், இதெல்லாம் ஷேர் பண்றோம், டேட்டா எடுத்து போடுறோம், எல்லாம் ஓகேண்ணே. ஆனா கடைசி வரைக்கும் நம்ம வந்து எந்த நோக்கத்தோட நம்ம பேசணும் ஆரம்பிக்கிறோமோ அந்த நோக்கத்தையே சீர்குலைச்சு
இல்ல நீ இதைதான் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அஜெண்டா செட் பண்றாங்க தெரியுமா? அந்த அஜெண்டா தான் பிரச்சனையே இங்க. That's more viable. அந்த அஜெண்டாவை முறியடிக்கிற வேலையை பாருங்க. அந்த அஜெண்டா போடுறாங்கன்னா அந்த அஜெண்டா முறியடிக்கிற ரெமோ வேலையை ஒரு பாருங்க. நாளைக்கு ஒரு அஜெண்டா வந்த பிரச்சனை இல்லை ரெமோ. ஒரு நாளைக்கு 10 அஜெண்டா வர்றமோ நீ என்ன பண்ணுவ? அது ஒன்றும் பண்ண முடியாது. அது வரதான் செய்யும். 10 அஜெண்டா வரும். பேசித்தான் ஆகணுங்கிற நிலைமை பேசித்தான் ஆகணும். 10 ஒண்ணுதான் பேசணும், நம்ம பேச முடியாது. 10 பேசிதான் ஆகணும். மொத்தமா பேசிதான் ஆகணும். புரிஞ்சா இல்லையா? இன்னைக்கு ஒரு விஷயம் நடந்திருக்கு, அதை வச்சு கேட்டுக்கிட்டு இருக்கு. எங்கெங்கயோ போயிருச்சு. அது எங்கெங்கயோ போயிருச்சு. புரியுதுங்களா? இன்னைக்கு நம்ம ஒரு விஷயம் நடந்திருக்கு, இன்னைக்கு அதை பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம். அதை வச்சு ஒருத்தனை வச்சு பேசிக்கிட்டு இருக்கோம். அது எங்கெங்கயோ போய் கடைசியில போய் எங்கேயோ சுத்தி எங்கேயோ நின்றுருக்கு. இதுதான் குழப்பம். ஒரு விஷயத்த கொண்டு போற அந்த விஷயத்துல போயிடணும். டைவர்ட் ஆகாம திருப்பி அங்க வருவோம். இப்ப அந்த பெண்ணுடைய கற்பழிப்புக்கு யார் காரணமா இருப்பாங்க? இல்ல அது இப்படி ஒரு கேள்வி கேட்டா இதுக்கு யாரும் ஆன்சர் பண்ண முடியும்? இல்ல ரமோனா, என்ன நடந்துச்சு அது கொஞ்சம் முழுசா தெளிவா சொல்லுங்க. எல்லாத்துக்கும் எங்கப்பா போவ நீ எல்லாத்துக்கும் காரணமே நீங்க தான். எங்க போன நீ என்ன போயிட்டு உன் இஷ்டத்துக்கு வர வந்துட்டு மாமியார் வீடு வர வந்துட்டு என்ன நடந்துச்சு சொல்லுங்க. என்ன கறி வச்சீங்க? மாமியார் வீட்டுல கூட இந்த அளவுக்கு இல்ல உரம் செய்தியா என்ன? மாமியார் வீட்டுல கூட இந்த அளவுக்கு வந்து இது இருக்குமா? மாப்பிள்ளை என்னைய மாப்பிள்ளை வச்சிருக்கேன். வரா மாமியார் வீட்டுக்கு வரா மாதிரி வந்து டக்கு மைக்கே தட்டுறான். மைக்கை கேட்டு வாங்கிட்டு என்ன குழம்பு வச்சீங்க மாமியார்? சொல்லுங்க. காலையில இருந்து வேலையா இருந்துட்டீங்க, என்னன்னு சொல்லுங்க. வேலையா இருக்காப்ல, போயிட்டு வந்தாப்ல. அப்ப மாப்பிள்ள வரும்போது நீங்க எதுவும் பேச. ஐயோ அல்கே, நீனும் வேலை பார்த்துக்கிட்டு இருக்க, நானும் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். எல்லாரும் இங்க இருக்கிற எல்லாரும் வேலை வெட்டி இல்லாம இவரு மட்டும் தான் பெரிய உத்தியோகம் பாக்குறாரு. கலெக்டர் உத்தியோகம் பாக்கலாம் வெட்டியா உட்காந்து பெயிண்ட் அடிச்சுட்டு இருக்குமா? புரியலையே. நீ என்ன பிரச்சனைன்னு சொன்னா இந்நேரம் முடிஞ்சிருக்கும்னே. ஏன்னா இப்படி பண்ணி சொல்ல முடியாது. நான் சொல்றேன், இந்த மாமியார் வீட்டுக்கு வர மாதிரிலாம் டிப் டாப்பெல்லாம் வராத. சரியா? இவங்கள்ட்ட வந்துட்டு மாமியார வாசல்ல நின்று கேப்ப மாமியார மாமனார் உள்ள இருக்காரா? டாபிக் டைவர்ட் ஆச்சுன்னு சொன்னீங்கல்ல, அல்கு சொல்லிட்டோம். கிஷோர் கேட்கட்டும். திருப்பி அந்த இஷ்யூ வந்து திருப்பி பேசுவோம். அல்கு சொல்லிட்டோம். பேச விடாம நீங்க தான் இப்ப டாபிக் டைவர்ட் பண்றீங்க. சொல்லு அல்கு. அதை வச்சு ஒருத்தவன் அதை வந்து நீங்க பேசி அதை வச்சு ஒருத்தனை வச்சு அதுக்குதான் போட்டு ஏத்திக்கிட்டு இருந்தான். அதுக்குள்ள எல்லாம் கச்சாம நம்ம ஆளுகிட்ட உள்ள ஒரு கட்டவை அடிக்கணும்னா மொத்தமா வந்துருங்கன்னு யாருமே அவங்கிட்ட ஒரே ஒரு கேள்விதான் கேட்டேன். ஏன்டா இப்படி வாளே ஒருத்தன் இப்படி வந்து போட்டானேடா, ஒரு பெண்ணோட வீடியோ எடுத்து போட்டு திட்டினானேடான்னு கேட்டுக்கிட்டு இருந்தேன். வேகமா என்கிட்ட வந்து நவர்றா இந்தாண்டா நவர்றா நீ நட கேட்டுட்டு இருக்க நவர்றான்னு தள்ளி விட்டு அவன்கிட்ட போய் வேற ஒண்ணு கேட்டா அவன் ஒரு ஏதோ ஒண்ணு அடிச்சு விட்டு போயிட்டான். நான் எப்படி அழகா பாயிண்ட பிடிச்சேன். நீ அந்த ரசிகர் சண்டெல்லாம் விடு. அதை விட்டுட்டு இன்னைக்கு இன்னைக்கு ரோட்ல வந்து ஒருத்தரை வெட்டி இருக்கான். அதை பத்தி நீ பேசுவியா? உனக்கு பேசுறதுக்கு முடியுமா? நீ பேசி போட்டு அதை பத்தி பேசிக்கிட்டு இருக்கும் போதான் நம்ம ஆளுங்கள்ட்ட நம்ம சொன்னா கோவப்படுவாங்க. நம்மளை வந்து ஒரு மாதிரியா இது பண்ணுவாங்க. இதுதான் நான் வந்து ஓப்பனா பேசிடுவேன். அடிக்கணும்னா துப்புன்னு வந்து விழுந்துடுறாங்க. சரி அடிக்கிட்டோம், அடிச்சு முடிக்கிட்டு நம்ம அதுக்கப்புறம் அடிப்போம்ல, துப்புன்னு வந்து விழுந்துருவாங்க. கடைசியில எல்லாம் குலாப்ஸ் ஆகி அவன் என்ன சொன்னா ஏது சொன்னா ஒண்ணுமே எங்களுக்கும் புரியல, அவனுக்கும் உள்ள போயிட்டான். அவன் தான் சொன்னான், நான் பாக்கல, நான் சொன்னேன் அது தப்பு தான் ரைட்டு தான் பேச வரான். அவன் சொல்றாங்கிற அவன் சொல்றது உண்மை இல்லைங்கிறது எங்களுக்கும் தெரியும். அந்த அளவுக்கு விவரம் இல்லாம இங்க சுத்தல தெரியுது. சரி நீ பேசு, நாங்க கேக்குறோம். அவன் வந்து இல்ல போற போக்குல நம்மள வந்து அக்யூஸ் பண்ணிட்டு போறான். உங்க சைட்ல இருந்து ஒருத்தன் இப்படி பண்ணானு, அதுக்கு நம்ம திருப்பி ஒரு பதில் சொல்லணும். இவன் உன் சைட்ல இருந்து ஒருத்தன் பண்ணாடா, எலெக்ஷன் முடிஞ்ச ரிசல்ட்டுக்கு அப்புறமே ஒருத்தன் பண்ணாடா, அதுக்கு ஒருத்தன் செய்தி தொடர்பாளரே உட்காந்து வாங்கிட்டு சொன்னோம். நம்ம சொல்லுமா அவனை வச்சுக்கிட்டு சொல்லுமா? நீ சொல்லு. நான் வச்சுக்கிட்டே சொன்னேன், நான் தான் பேசுனாங்க. வச்சுக்கிட்டு இதுக்கு பதில் சொல்லு, ஒவ்வொன்னா பதில் சொல்லுன்னு கேட்கணுமா? அவனை துரத்தி விட்டு கேள்வி கேட்கணும். இப்ப மாப்பிள்ள வந்தாப்புல மாமியார் என்ன நாட்டுக்கோழியான்னு கேட்டு திணித்து இறங்கி போயிட்டாப்புல. போவாங்க பைக் குடுக்கறதுக்கு தானே கோஸ்ட் இருக்கீங்க. என்ன இப்ப வருவாங்க போவாங்க, இதுல என்ன இருக்கு? வந்தாப்புல மாமா சொல்லுங்க மாமா என்ன மாமா அப்படின்னு அல்க அந்த இஷ்யூ என்னன்னு திருப்பி சொல்லிடுவோம். எங்க ஸ்டார்ட் பண்ணோம் அந்த இஷ்யூ என்ன அப்படின்னு ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இல்ல இன்னைக்கு எனக்கு அடி வாங்க தெம்புல. யாராவது பஸ்ல இருந்து ஹோஸ்டே சொல்லுவாங்க, என்ன இப்ப திரும்பி நீ இங்க இருந்து ஆரம்பிச்சடா அங்க இருந்து எனக்கெல்லாம் அடி வாங்க தெம்புல. இருங்க ஒரு நிமிஷம் இருங்க. இல்ல நானும் இல்லப்பா, அவங்கள சமாளிச்சிடலாம். நம்ம ஆளுகளை சமாளிக்க முடியாது. இப்ப நம்ம ஆளுங்க எத்தனை பேர் இப்ப வந்து எனக்கு இன்னைக்கு குதற போறாங்கன்னு தெரியல. நம்ம ஆளுங்க தான் குதறுவாங்க.
நீ இப்படி பண்ணிட்டா, நீ அப்படி பண்ணிட்டா, நீ அதை செஞ்சுட்ட, இதை செஞ்சுட்ட. அவங்க கூட சமாளிச்சிடலாம். அவங்கள கூட 4 போட்டு உலக்கல குத்தி போடான்னு அனுப்பிடலாம். நம்ம ஆளுங்கள்ட்ட பதில் சொல்றதுக்கு நமக்கு எனர்ஜி வேணும் போல. நான் டெய்லி போய் ஒரு கிளாஸ் ஆப்பிள் ஜூஸ் குடிச்சிட்டு இருக்கேன். 4 நாளா ஒரே ஒரு ஸ்பேஸ் தான் 4 நாளா போட்டு சுரண்டிக்கிட்டு இருக்காங்க. நம்மள போட்டு படுக்க விட மாட்டேங்கிறாங்க, டிப்ரெஷன்ல வச்சிருக்காங்க. அதனால விட்டுருங்க, முடிஞ்சு போச்சு. இனிமே அடுத்த ஸ்பேஸ் போட்டு அவன் வந்து நாங்க பேசிடுவோம், வந்து கேளுங்க. சொல்ல முடியாது, நான் லாஸ்ட் வரைக்கும் இல்ல, முதல்ல இருந்தே சொல்ல முடியாது கிஷோரு. நீ டிஎம் பண்ணி கதறினாலும் சரிதா, கீழே கமாண்ட் போட்டு கதறினாலும் சரிதா, உனக்கு விளக்கமே கிடைக்காது போ. மாப்பிள்ள நீ நீ வருத்தப்படாத, நான் போடுறேன் பாரு. ரெமோ இங்க வான்னு ஒரு ஸ்பேஸ் போடுறேன், அந்த ஸ்பேஸ்ல நம்ம போலக்கலாம். இரு ரெமோ தவிர உனக்கு வேணும் தானே, அது தெரிஞ்சாவணும் தானே, அவ்வளவுதானா? அல்குமேன் நான் சொல்லிக்கிறேன் மாப்பிள்ள நான் சொல்லிக்கிறேன். ஆமா, கால் பண்ணி சொல்லுவாப்ல கிஷோரு. வைரமுத்தான சொன்னது யார சொன்னதா? வைரமுத்து இல்லையாப்ப? அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டான். அரண்மனையிலிருந்து கூப்பிட்டால் ஒருவனும் வருவது கிடையாது. அந்த புறத்திலிருந்து கூப்பிட்டால் கொல்ல பாப்பேன். நான் அழகா கொண்டு போனேன். கோவை மதுக்கரையில் வந்து விஜய் பற்றி முகநூலில் அவதூறு பரப்பிய இளைஞர்கள் கைது. தாவைக்கா பிரமுகர் பாலாஜி என்பவர் போலீசில் புகார் அளித்தது நிலையில் கைது. கொக்கி குமார மறக்கல போல இவனுங்க. இல்ல, இப்ப ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் சவுக் அரெஸ்ட் பண்ணப்ப, மாரிதாஸ் அரெஸ்ட் பண்ணப்ப அந்த கூவன வாய்கள் வந்து இப்ப எங்க போய் ஒளிஞ்சிட்டு இருக்கு, உட்கார்ந்துட்டு இருக்குன்னு தெரியல. கீழதான் உட்கார்ந்துருக்காங்க, மேல வந்து பேசணுமா? அதெல்லாம் பேச மாட்டாங்க. நீ கடைசி வரைக்கும் கதறினாலும் நான் சொல்லவே அலோடு கிடையாது. ப்ரொஃபசர் பேச வந்தாங்கன்னா அப்புறம் நம்ம பேசுவோம். திடீர்னு வந்து அப்புறம் ஏய் நவர்றா நீ அப்படின்னு அடிக்கிறாங்க. எங்க இல்ல எப்பா, இந்த டிவிக்கு நண்பர்ஸுக்கு நீங்க வந்து இந்த உங்ககிட்ட உள்ள ஒரு கெட்ட பழக்கம் என்ன தெரியுமா? கீழே கமாண்ட்ல போய் கதறீங்க. ஐயோ அம்மா அம்மா எரிதடி மாலா. இது வெயில் காலத்துல கரண்ட் பவர் கட் ஆனா எரியதான் செய்யும், சரியா? நல்ல ஐஸ் கட்டியை வாங்கி வச்சு சல்லுன்னு ஏறி உட்காந்துங்க. கமாண்ட்ல போய் என்னைய திட்டி என்னடா ஆக போகுது? ஏண்டா டேய், ஒரு நாலேஜபிளும் தெரியல, கேட்ட கேள்விக்கு பதிலும் சொல்ல மாட்டேங்கிறீங்க, திட்டுறீங்க, தாத்தா பாட்டியை தோன்றீங்க, அவங்க பாட்டுக்கு ஜாலியா தூங்கிட்டு இருக்காங்க. பேசுற ஐடியா ரிக்வெஸ்டே கொடுக்க மாட்டான், மைக் ரிக்வெஸ்டே கொடுத்துருக்க மாட்டான். ஆமா ஆமா ஆமா, ஒண்ணுமே தெரியாத இந்த திட்டுவான் பாரு, அவன் மட்டும் தான் ரிக்வெஸ்ட் கொடுத்துக்கிட்டு இருக்கான். அவனுக்கு ஒரு இலவம் தெரியாது. என்னையவே திட்டி வச்சுட்டு உட்காந்து நம்ம கமெண்ட்ல வந்து ஒருத்தன் போட்டிருக்க அரவிந்த் கேஎஸ் சொல்லிட்டு மேலே ஏத்தி பேசுங்கடான்னு சொல்லிட்டு. அரவிந்த் கேஎஸ் அவன் எல்லாம் பேசிட்டான், போன வாட்டியே பேசிட்டான். அவன் பேசின லட்சணம் தான் தெரிஞ்சு போச்சு. அவன் உள்ளதுலயே நம்பர் 1 தற்கூறினா அவன் தான். அவனுக்கு ஒரு இலவுமே தெரியாது. அவனுக்கு ஏத்தனது நான் தான், என்னையதான் புடிச்சு அடிச்சாங்க. அவனுக்கே ஒண்ணுமே தெரியல, அவன் எதுக்குடா ஏத்தனா அடிச்சாங்க. இனிமேட்டுக்கு அவனை ஏத்த முடியாது, புரியுதுங்களா? அவனை ஏத்த முடியாது. அவனை நல்ல ஏதாவது ஒரு கடையா பார்க்க சொல்லுங்க. தேவையில்லாம அவனை ஏத்து இவனை ஏத்துன்னு அவனுக்கு ஒரு இலவும் தெரியல, ஒரு மண்ணும் தெரியல. நீங்க தான் வந்து இது மாதிரி பண்றீங்க. எங்க முன்னாள் நாத்தாக்கா இந்நாள் தாவேக்காங்க, அவ்வளவுதான். இதுல என்ன வெறும் டிஃபரெண்ட் கண்டுபிடிக்கிறீங்க? ஒரு இலவும் தெரியல, மைக்க கொடுத்து ஏத்துறா வாடா பண்ணி வாயா ஸ்பேஸுக்கு வாயான்னு சொல்லி விஜிலாண்டி கூப்பிட்டு இருக்கான். அவங்க அதுதான் பண்ணுவாங்க. ஐயோ இங்க பேசுங்க, இங்க பேச மாட்டானுங்க, அங்க போய் உட்காந்துக்கிட்டு அவனையும் கூப்பிட்டு இருப்பாங்க. இவனுக்கு நான் என்ன சொன்னேன், விஜிலாண்டி உள்ள வரும்போது என்ன சொன்னேன், டேய் நீ இங்க வந்து மண்டி போட்டுருவ, அப்புறம் போய் அங்க வீரவசனம் பேசுவ, என்கிட்ட எல்லா பொறுப்பும் இருக்கடான்னா நான் அப்படிலாம் பண்ண மாட்டேன். டேய் நீ யாருன்னு எனக்கு தெரியும், சரியா? புரியுதா அப்படின்ட்டேன். நீ வந்து டிவி கேள்வி ஒரு அவரு வந்து நீ வந்து பர்சனல் இல்ல இழுத்துற, இப்ப அவரு இழுத்து பர்சனல் தூக்கி போட்டு மிதிச்ச நீ என்ன பண்ணுவ? சிம்பிள் மேட்ரு. போவாதீங்க, போயிட்டு இது பண்ணாதீங்க, அப்படியே விடுங்க. அவன் பாட்டுக்கு கத்துவான், அப்புறம் அவனே டயர்ட் ஆகி போய் குளுக்கோஸ் ஏத்த நிலைமைக்கு அவனே போயிடுவான். அவன் ட்ரிகர் ஆயிட்டான், முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். உடனே அங்க போய்கிட்டு நான் பேசுன்னு அது வந்து நம்ம ஃபேமிலி நமக்கு கொண்டு போய் இது பண்ற மாதிரி விட்டுருங்க. அவன் கத்திக்கிட்டு விடுங்க, ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க. கீழே போய் அதர் லிசனர் 10 பேர் என்ன பேசுறான்னு கேளுங்க, ரெக்கார்டை போடுங்க, போட்டு எடுத்துட்டு வாங்க. அவங்க மட்டும் தான் ரெக்கார்டு போடுவாங்களா? போட்டு எடுத்துட்டு வாங்க, எடுத்துட்டு வந்து கொடுங்க, சரிதானே? ஆல்குமேனே ஆமா, கிட்ட கொண்டு கொடுக்க கூடாது. அவங்க 25 ரூபா கொடுப்பாங்க. நம்ம கிட்ட கேட்டுட்டு ரெக்கார்டு கொடுங்க. நாங்க எதுக்குடா ரெக்கார்டு பண்ண போறோம்? அதான் புரியல. அவன் ஆளை உட்கார வச்சுட்டு ரெக்கார்டு போட விட்டு மேல வந்து பேசுறான். அவன் மைக் வாங்கும்போது தெரியும் கீழே வர்றத செட் பண்ணிட்டு வருவான்னு.
இந்த இல்ல மானங்கட்ட அவனே சேமான்னு சொல்லிட்டானே இரு நான் இப்ப சொல்றேன் இரு ரெக்கார்டு போட்டுக்கடா கீழே மாப்பிள்ள ரெக்கார்டு போட்டுக்கடா கீழே அப்படின்னு அவனே தான் சொன்னான் நாமளா சொன்னோம். இப்ப போய் அங்க கதறி ஐடி பேரை மென்ஷன் பண்ணி சொல்றான் அவன் அவன். பேரு என்ன பேரு என்னமோ மறந்து போச்சு. அவன் ஒரு ஐடி பேரை மென்ஷன் பண்ணி கிருபா கிருபா ரெக்கார்டு போடுறான், நீ எப்பயும் போடுவீல ரெக்கார்டு போடுறான் அப்படிங்கிறான். நம்மளா சொன்னோம். இப்ப என்ன பண்ணுவாங்க, திட்டிக்கிட்டு இருப்பாங்க அவர் பிளாக் குடும்பத்தையும் அதான் திட்டுவாங்க. என்ன பண்ணலாம், அது ஒரு கூட்டத்தை சேர்ப்பாங்க. திமுக காரன் எல்லாத்தையும் இழுப்பானுங்க. அப்பா சாமி. ஆமாமா, எல்லாத்தையும் இழுப்பாங்க, எல்லாத்தையுமே. இப்ப அந்த ஆளு இல்ல இப்ப அந்த ஆளு வந்து போட்டு கிளிக்க போறது கதற போறாரு. ப்ராமினன்ட் ஐடி கிட்ட போயிட்டு இந்த பாருங்க இவ்வளவு அபியூஸ் பண்றாங்கன்னு வானுங்க. ஏங்க இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாம் அப்பப்ப கிடைக்காதுங்க, கிடைக்கும் போது பயன்படுத்திக்கிங்க. சரியா? போங்க. இல்ல நல்ல அந்த ப்ராமினன்ட் ஐடின்னு ஒரு யார் சொன்ன? தீபக் நீயா சொன்ன? ப்ராமினன்ட் ஐடி வந்து எதுவும் போட்டிருந்தாங்க கடைசியா முகத்திரியை இடியட்ஸோட முகத்திரியை கிளிப்பேன் அப்படின்னு போட்டிருந்தாங்க. யாரோடது? இல்ல நான் என்ன சொல்றேன், நல்ல ஹெச்டி குவாலிட்டியில நம்ம ஆளுங்க போராடிங்க. ஹெச்டி குவாலிட்டியில ப்ளீஸ் கொஞ்சம் போட்டு அதை கொஞ்சம் அனுப்புங்க. அதெல்லாம் நமக்கு எவிடன்ஸ் அது. ஏன்னா எப்படியும் கண்ணாமலாம் திட்டி இருப்பாங்க, அங்க உட்கார்ந்து இருக்கிற பூரா தலையெல்லாம் பார்த்தா எல்லாம் அபியூசர் தான். அப்படியே திட்டி இருப்பாங்க. அப்படியே நல்ல ஹெச்டி குவாலிட்டியில போட்டு எடுத்து வந்து கொடுங்க. எங்களுக்கு அது தேவை. உங்கள் சேவை எங்களுக்கு தேவை. ஆமா, ட்வீட்டா வேணாம் எங்களுக்கு, எதா இருந்தாலும் ஆடியோவா வீடியோவா வேணும். அவ்வளவுதான். என்ன ஆளுக்கு மேன் இல்ல இப்போதைக்கு ட்வீட்டா வந்திருக்கு. நம்ம அதுக்கு மேல வந்து என்ன அவங்க பேசுறாங்கன்னு போய் பார்க்கணும். என்னது வித் டேட்டா எனி டைம் ஸ்பேஸ் க்ளோஸா என்ன அவங்க டைட்டில் டுடே என்னது எனி டைம் ஸ்பேஸ் ஹோஸ்ட் மேன் ஹோஸ்ட் தூங்குறாங்க. ஆமா, இப்ப நம்ம ஸ்பேஸ்ல பூரா டிவி கேக்காரனா உட்கார்ந்துருப்பான். இப்ப அந்த ஸ்பேஸ்ல பூரா நம்மளா உட்கார்ந்துருப்பான். அதுல அதை லிசன் அது எப்படி நம்ம ஆளுங்களோட இதே இருக்க என்ன ஒரு இது பசக்கு இப்ப எல்லாம் போயிட்டு. இப்ப நானு அல்கு ப்ரொஃபஸரும் போயிருவாப்புல, அதித்தி கீழே 2 பேர் உட்கார்ந்துருப்பாங்க. நம்ம சத்யா அந்த சானு அந்த இன்ஜினியர் எல்லாம் உட்கார்ந்து கிடப்பாங்க. அவங்கள வாங்கையான்னு கையை பிடிச்சிருக்கணும். கடைசியே கட்டத்துல 8ஆம் போது புஸ்து மேல வருவாப்புல. அது வந்து தண்ணி என்ன ஆச்சுன்னா பைப்பு உடைஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம உடனே அப்படியே அவரும் பேசுங்க. இல்லங்க போனு அதுவே ஆஃப் ஆயிரும். சரி நீங்க அப்ப க்ளோஸ் இல்ல என் போன் ஆஃப் ஆயிரும். என்னோட ஸ்பேஸ் வந்துட்டு போன் வந்துட்டு ஆஃப் ஆக போகுது. அதனால நான் வந்துட்டு இந்த ஸ்பேஸை இப்ப க்ளோஸ் பண்றேன். ஹோஸ்ட் பேச சரி நான் போட போறேன், என் பண்ணு. அதனால நான் வந்து க்ளோஸ் பண்றேன். நைட் ஓபன் பண்றேன். கடையை தரங்க. நைட் வந்து சேருங்க. நீ க்ளோஸ் பண்ணு. கடைசியா ரெமோ थैंक यू தயவு செய்து திருச்சி இஷ்யூ இருக்குல்ல, அந்த ஒரு பொண்ணை வந்து பாலியல் வன்புணர்வு செஞ்சு வந்து பாயில சுத்தி வந்து ரோட்ல போட்டு போனாங்கல்ல, அத பத்தி ஆரம்பிப்போம். ஓகே, என் பண்ணிக்கங்க மிஸ்டர் அதித்தி. அதித்தி ஹோஸ்ட் என் பண்ணிக்கங்க. இன்னைக்கு உங்க கடை நல்லா ஓகே எண்ட் இவங்க கடை இன்னைக்கு நல்ல வியாபாரம். பரவாயில்ல. நன்றி. அது எல்லாம் உங்களையே சேரும். கிரெடிட் கோஸ் டு யூ. நன்றி. போயிட்டு வாங்க. க்ளோஸ் பண்ணிக்க.